நாங்கள் இன்றைய ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களோட இந்த சப்ஜெக்டை. உங்களுக்கு எதுவும் டவுட் இடையில வருமுண்டா வேண்டிய டைம்ல கேளுங்க. இன்றைக்கு நாங்கள் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை ஓவரால் ஒரு இந்த அறிமுகம் தான் செய்கிறோம். இன்றைய படிக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பெரும்பாலும் நாங்கள் டீப்பாக படிப்போம். ஒவ்வொரு அறிமுகத்துல பொதுவா நான் ஓவராலா கவர் பண்ணுவேன். ஆனா நிறைய ஏரியாக்களை நாங்க தொடர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் ஏரியா வைஸ் நாங்க கவர் பண்ணுவோம். ஆகவே நாங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செக்ஷனுக்கு போறோம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில நான் நினைக்கிற பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். அல்லது ஒவ்வொருத்தரும் சில நேரம் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில கூட அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ன்ற பார்ட்டை செய்கிறோம். அது தெரிஞ்சு அல்லது தெரியாம செய்கிறோம். ஆனா சில நேரம் நாங்கள் அந்த செய்கின்ற அந்த மேனேஜ்மெண்ட்ல சில நேரம் குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்க அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரோலை பிளே பண்றோம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அதை செய்யறாங்க. ஆகவே நாங்கள் இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நேரம் பல வரைவிலக்கணங்கள் இது காணப்படுகின்ற போதிலும் உங்களுக்கு தேடி பார்த்தா நிறைய வரைவிலக்கணம் காணப்படும். உண்மையில நிதி மேலாண்மை, நிதி முகாமை என்பது ஒரு நிறுவனம் தனது நோக்கங்களை அடைவதற்கு இங்க நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னா எப்பயுமே ஒரு நிறுவனம் அந்த நோக்கம் அதோட ஒப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும். அது எங்க போகணும், என்ன செய்யணும், அந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி அடைவதற்கு ஏற்ற வகையில் சேர்த்திறனும் பயனுள்ள வகையிலும் பணத்தை மேலாண்மை செய்தல், நிதிய அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுதான் ஒரு நிறுவனத்துல இலக்க அடைகிற வகையில ஒரு இண்டிவிஜுவல்ட டாஸ்க், ஒரு பர்சனாலிட்டியோட டாஸ்க், அவங்களோட டாஸ்கை அடைகிற வகையில அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சொத்தை முகாமை செய்யறது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான டாஸ்க் இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு செல்வந்தரா வாரது ஒரு ஆள்ட டாஸ்க் ஆயிக்கலாம். அல்லது நிறைய சொத்துக்களை வச்சு ஒரு பெரிய ஒரு ஆளா பர்சனாலிட்டியா வாரதாயிக்கலாம். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில அந்த நிறுவனம் நாங்க லோக்கல் இருக்கிற நிறுவனத்தை பொறுத்தவரையில அந்த நிறுவனத்தோட டாஸ்க் ஆயிக்கலாம் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான சப்ளையரா அல்லது மிக முக்கியமான ஒரு நிறுவனமா மாறுறேன். அப்ப அந்த நிறுவனம் அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு ஏற்பதான் அதோட நிதி முகாமைத்துவத்தை நகர்த்தணும் அல்லது செயற்படுத்தணும். இது அந்த நிதி மேலாண்மை என்பது நிதி முகாமை நிதியியல் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. நிதி மேலாண்மைன்றதை விட நிதியியல் மேலாண்மைன்றதுதான் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்தான் மிக பொருத்தமானது. இது உயர் முகாமைத்துவத்துடன் நேரடியாக தொடர்புடைய சிறப்பு செயற்பாடாகும். இது ஒரு நிறுவனத்தோட டாப் மேனேஜ்மெண்டோட ஸ்ட்ராட்டஜிக் லெவல், அதாவது நாங்க ஒரு நிறுவனத்தை எடுத்தா பல லெவலாக பிரிக்கலாம். அதில் மேல்மட்ட முகாமையோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இந்த நிதியியல் முகாமைத்துவம் காணப்படுகின்றது. ஒரு நிறுவனம் தனது தேவையான நிதியை எங்கிருந்து பெறுவது, ஆரம்பத்திலிருந்து ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது, அதாவது உரிமையாளர் கொண்டு வாரா அல்லது கடன் மூலதனமா அல்லது வேறு ஏதும் வழியில பெற்றுக்கொள்றதா என்ற அந்த நிறுவனம் தனக்கு தேவையான மூலதனத்தை தனது செயற்பாட்டுக்கு தேவையான நிதியை எங்கிருந்து பெறுவது, எந்த அளவு பெறுவது, அதாவது பல சோர்சஸ்ல பெறுற நேரம் என்னென்ன லெவல்ல பெறுறது, அதோட தேவை என்ன, எவ்வளவு தேவை என்ற அந்த அடிப்படையில அது எவ்வளவு நிதியை திரட்டணும் என்ற விஷயம், தன்னிடம் உள்ள உபரி பணத்தை எங்க முதலீடு செய்யறது, அடுத்தது ஒரு நிறுவனத்துல மேலதிகமாக சில நேரம் நிதிக்கும் அதை எங்க முதலீடு செய்யறது, எப்படி முதலீடு செய்வது போன்ற விடயங்களை இது கையாளுது. இதுக்குள்ளால பல விடயங்கள் வருது. இது ஒரு புரோட ஒரு விரிவான ஒரு பகுதி. நிதி மேலாண்மை, நிதியியல் மேலாண்மை என்பது ஒரு விரிந்த பரப்ப கொண்டதாக காணப்படுகின்றது. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல, இது ஒரு மிக பரந்துபட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில நாங்க ஒரு சார்ட் ஒன்று போட்டோம்னா இதை 4 ஸ்டேஜ்களாக பிரிக்கலாம். முதலாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4, 4 ஸ்டேஜ்களாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன செய்வோம்னா டிசைட் asset to buy, அதாவது நாங்க பார்ப்போம் ஒரு நிறுவனம்
அது ஒரு உற்பத்தி நிறுவனமா இருக்கலாம், அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனம் நாங்க எடுத்துக்கொள்ளும். அந்த உற்பத்தி நிறுவனத்தை ஒரு ஆரம்பிக்கிறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நிறுவனம் எங்க என்ன செய்யணும்டா, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது, எந்த இடம், அந்த ஆரம்பிக்கின்ற இடத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய கிரைட்டீரியாக்களை பார்க்கும். நாங்க இதை டீட்டெயில பார்க்கல. அதே நேரம் மெஷினரிஸ், அந்த நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு என்னென்ன மெஷினரிஸ் தேவை, அடுத்தது ஈக்யூப்மெண்ட், என்னென்ன உபகரணங்கள் தேவை, இது ஒரு நிறுவனத்திட ஆரம்ப கட்டமாக காணப்படும். இது ஆரம்ப கட்டமாக காணப்படும். அந்த ஆரம்ப முதலீட்டுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு நிறுவனத்தின் ஆரம்ப செயற்பாடு இரண்டாவது கட்டமாக நிறுவனம் எங்க உருவாக்குற, என்னென்ன மெஷினரிஸ் தேவை, என்ன எக்யூப்மெண்ட் தேவைன்றத டிசைட் பண்ணும். இதுக்கு மேலதிகமாக எவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்லயும் அந்த ஸ்கில் ஃபுல்லான ஆட்கள் எவ்வளவு தேவை, அடுத்து இந்த ட்ரெயின்ட் ஆயின ஆட்கள் எவ்வளவு தேவை, இப்படி பல காரணங்களை ஆரம்ப கட்டத்துல ஒரு நிறுவனம் தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அதே பிறகு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வாறான பிசினஸ் சக்சஸா கொண்டு போறதுக்கு எவ்வாறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிறுவனத்துக்கு தேவை என்ற விடயம் முக்கியம் பெறும். எந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியமான தேவையாக காணப்படும். அடுத்தது ஸ்டேஜ் 3ஆக மூணாவது பகுதியாக நாங்க எவ்வளவு கேஷ் ரிக்வயர்மெண்ட் என்ன, அதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு எவ்வளவு நிதி தேவை என்ற அந்த விடயம் அடுத்தபடியாக வரும். ஆகவே எவ்வளவு ரோ மெட்டீரியல் தேவை, எவ்வளவு, அதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு ஒரு உற்பத்தி நிறுவனம் உண்டா, அது உற்பத்தி கொண்டு செல்வதற்கான மூலப்பொருட்களோட தேவை என்ன, அடுத்தது சேலரிஸ், எவ்வளவு சேலரிஸ் கொடுக்க தேவைப்படும், கூலி எவ்வளவு கொடுக்க தேவைப்படும். இது ஒரு நிறுவனத்தோட ஒர்க்கிங் கேபிட்டலாக காணப்படும், செயற்படும் மூலதனமாக இது காணப்படும். அதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற அந்த மூலதனமாகத்தான் இந்த பகுதி காணப்படும். ஆகவே நாங்க மூணாவது ஸ்டேஜ்ல பார்க்கிறோம், ஒரு நிறுவனத்தின் கேஷ் தேவையை எப்படி தீர்மானிக்கிறோம். இதே நாங்க ஒரு சேவிஸ் இன்ஸ்டிடியூஷன் எடுத்தா, நாங்க சொல்லுவோம் ஒரு பேங்க் ஒன்று உருவாக்க போறோம்டா, ஒரு பேங்குக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஸ்டேஜ் 1ல ஒரு பேங்க் என்ன செய்யணும், பேங்க்ல ஸ்டேஜ் 1ல ஃபர்ஸ்ட்டுக்கு பேங்க் அனுமதி பெறறதுக்கான வேலைகளை செய்யணும், அதுக்கான மூலதனத்தை திரட்டணும், இடத்தை திரட்டணும், இப்படி பல வேலைகள் வரலாம். ஆகவே இது ஒரு சேவிஸ் ஓரியன்டாகவும் இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாகவும் இருக்கலாம். அப்புறம் ஸ்டேஜ் 4 என்ன செய்யறா, டிசைட் சோர்ஸ் டு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த முதலீட்டுக்கு என்னென்ன சோர்ஸ்ல இருந்து நாங்க ஃபைனான்ஸ் பண்ற, அதுக்கான நிதிய என்னென்ன சோர்ஸ்ல இருந்து பெற்றுக்கோறது, இந்த என்னென்ன என்னென்ன சோர்ஸ்ல இருந்து நிதியை பெற்றுக்கோறன்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே என்னென்ன வழிகள் அல்லது என்னென்ன சோர்ஸ்ன்ற நேரம் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில அதுக்கான அசெட்ஸ், அதுக்கான சொத்துகளையும் ஒர்க்கிங் கேபிட்டலையும் பெற்றுக்கோறதுக்கு முக்கியமான 2 சோர்சஸாக நாங்க பெறலாம். ஒன்று ஷேர் கேபிட்டல், அடுத்தது பரோவிங்ஸ் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டல்ன்றத நாங்க இன்னொரு வகையில மாத்தி பார்க்கலாம், ஓனர்ஸ் கேபிட்டல். அது ஷேர் கேபிட்டல் ஆகிக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் செய்யறா அவரோட ஓன் கேபிட்டல், அதாவது அந்த நிறுவனத்தோட ஓனருடைய முதலீடு. அதே பிறகு அந்த நிறுவனத்தை பொறுத்த வரையில ஓனர்ஸ் கேபிட்டலையும் எடுக்கலாம், அடுத்தது பரோவிங்ஸ் கேபிட்டலையும் எடுக்கலாம். பரோவிங்ஸ் நேரம் ஒரு நிறுவனம் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பரோ பண்ணலாம். உதாரணமா பேங்க் போய் ஒரு பேங்க் லோனை எடுக்கலாம், அதாவது அதுக்கு தேவையான கேபிட்டலை பெற்றுக்கோறதுக்கு பேங்க்ல இருந்து பேங்க் லோனை பெறலாம். அப்படி இல்லாட்டி டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரங்களை ஒரு நிறுவனம் இஷ்யூ பண்ணலாம். இது மார்க்கெட்ல பொதுவாக பொதுமக்களுக்கு இஷ்யூ பண்ணலாம். ஆகவே கடன் பத்திரங்கள் அல்லது பங்கு பத்திரங்களை இஷ்யூ பண்றதனூடாகவும் நிதியை பெறலாம். ஆகவே 2 சோர்ஸ் நாங்க இங்க முக்கியமாக 2 சோர்ஸ்ல ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஷேர் கேபிட்டல், ஓனர்ஷிப் கேபிட்டல், அது ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு
முதலீட்டாளர் தன் ஓன் மணியை முதலீடு செய்யறதா இருக்கலாம், அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையில பார்ட்னர்ஸ் அவங்க முதலிடுகின்ற முதலாக காணப்படலாம். ஆகவே பரோவிங் கேபிட்டலை பொறுத்தவரையில ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான கடன் அடிப்படையில மூலதனத்தை பெற்றுக்கோறது. அது பேங்க்ஸ்ட பெறையிலும் வேற ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பெறையிலும் ஜெனரல் பப்ளிக்ட கூட டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அதுக்கு தேவையான கடன் மூலதனத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஸ்டேஜ் 4ல அது முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த டிசைட் த சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ டிசைட் சோர்ஸ் டு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்ன சோர்ஸ்ல இருந்து தனக்கு தேவையான அந்த மூலதனத்தை திரட்டிக்கோரன்று. அடுத்தது டேக் இன்டு கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் இங்கே நாங்க சோர்ஸை தீர்மானிக்கின்ற நேரம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க ஃபண்ட் பண்ற சோர்ஸுக்கு எங்களுக்கு போற கொஸ்ட் என்ன. ஓனர்ஸை பொறுத்த வரையில ஓனர்ஸ் கொண்டு வந்தா நிறுவன லாபம் உழைச்சா லாபம் போகும், நிறுவனத்துல லாபம். ஆனா கடனா வாங்கிந்தா கடனுக்கு கொடுக்கின்ற அந்த வட்டி நிறுவனத்துல இருந்து போகும். இப்ப நாங்க பார்க்கணும் எது லாபம் உண்டு. அதே நேரம் கடன் பெற நேரம் பேங்க்ட பெறலாம், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி பெறலாம். எது ஒரு நிறுவனத்துக்கு லாபம்? இதன் அடிப்படையில அந்த அடிப்படையில இந்த சோர்சஸ் ஃபண்டிங் சோர்சஸ் ஒவ்வொன்றையும் நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்து எது நிறுவனத்துக்கு மிக பொருத்தமானது, எது நிறுவனத்துக்கு இந்த மிக லாபகரமானது என்ற அடிப்படையில அது தீர்மானிக்கப்படும். ஆகவே இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் உண்டு. அதாவது ஒரு நிறுவனம் எப்படி இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்ப கட்டம் கூட இதை சொல்லலாம். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது அது எவ்வாறு தனக்கு தேவையான நிதியை பெறுறது என்ற அந்த பேசிக் தான் இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்தினேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா கேட்கலாம். ரைட். இப்ப நாங்க ஓவர்வியூ, அதாவது நிதியியல் முகாமைத்துவம்ன்றது என்னன்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். நிதி மற்றும் பணப்புழக்கங்கள். பணப்புழக்கங்கள்ன்ற கேஷ் ஃப்ளோ, அதாவது ஒரு நிறுவனத்துல கேஷ் ஃப்ளோன்ற நிறுவனத்துக்குள்ளுக்கு வார நிதிக்கும் நிறுவனத்துக்கு வெளியே போற நிதிக்கும். உதாரணமாக நிறுவன வியாபாரம் செய்கின்ற போது அல்ல பிசினஸ் செய்கின்ற போது ஒரு பேங்க் எடுத்தா பேங்க்குள்ளால டிபாசிட்டா நிதி வரும், அது ஒரு சோர்ஸ். அல்லது பேங்க் ஏற்கனவே கடன் கொடுத்திருந்தா கடனை திருப்பி செலுத்துகின்ற மூலமாக நிதி வரும். இப்படி பல வழிகள்ல ஒரு பேங்குக்கு நிதி வரும். அதே போல ஒரு வங்கியிலிருந்து நிதி வெளியே பாய்கின்ற சந்தர்ப்பங்களை காணலாம். அதாவது பேங்க் என்ன செய்யும்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்கள்ல மேற்கொள்ளும். உதாரணமாக கடன் கொடுக்கலாம், சில ப்ராஜெக்டுகளுக்கு லோன் கொடுக்கலாம், அல்லது சில கம்பெனிகளோட பங்குகளை வாங்கலாம். இப்படி அந்த நிறுவனத்தோட பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோன்று பண உட்பாய்ச்சல் பண வெளிப்பாய்ச்சல், ஒரு நிதி மற்றும் பணப்புழக்கங்களை இலாபகரமான மற்றும் பாதுகாப்பான முறையில் நிர்வகித்தல். இந்த நிதியியல் முகாமைத்துவத்தோட ஒரு செயற்பாடுதான் நிதி மற்றும் பணப்புழக்கங்களை, நிதிண்டா மேனேஜிங் ஃபண்ட்ஸ், நிதி நிறுவனத்தில் காணப்படுகின்ற நிதியையும் அதே நேரம் நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோவையும் கேஷ் உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல்களையும் லாபமாக நிறுவனத்துக்கு லாபகரமாக மற்றும் பாதுகாப்பான சேஃப்டியா மீக்கணும். லாபம் மட்டும் இல்ல, பாதுகாப்பாக மீக்கணும் முறையில் நிர்வகித்த. இங்க நான் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா லாபமும் பாதுகாப்பும் என்ற விஷயத்தை நாங்க கவனமா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபத்து வருவாய் இரண்டுக்கும் இடையில சமநிலை காண்றது. உதாரணமாக நாங்க ஆபத்துண்ட எடுத்தா நாங்க ஆபத்துண்ட என்னான்னு பார்த்தா நாங்க சில நேரம் நினைச்ச மாதிரி கடனை கொடுக்க போனோம்டா கடன் திரும்பி சேராது. அது எங்களுக்கு ஒரு ஆபத்தாக இடராக ரிஸ்காக காணப்படும். அதே போல சில நேரம் நாங்க கடனை கொடுக்குற நேரம் அந்த ஆட்களுக்கு கூடுதலான ஒரு வட்டி வீதத்துல அந்த கடனை கொடுக்கலுமாயிக்கும். ஆனா கடன் சேராட்டி அந்த கூட வட்டி வருமானத்துல பிரயோசனம் இல்ல. அப்போ கொஞ்ச காலத்துக்கு அவன் தருவாங்க, இடையில தராம விட்டா
அந்த கடனை திருப்பி செலுத்தாதனால நாங்க பெரிய ஒரு லொஸ்ட்டுக்கு கேபிட்டல் லொஸ்ட்டுக்கே போக வேண்டி வரும். அதே போல நாங்க ஷேர்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் கூட நாங்க சில கம்பெனிகளை பார்த்தா ஷேர் பிரைஸ் கூடிக்கொண்டு போற மாதிரி, ஆனா கம்பெனியோட வெளிவை பார்த்தா பெரிய ஒரு வெளிவு ஆயிக்காது. அவை நாங்க அந்த ஷேர்ஸ் வந்து எங்களுக்கு சில நேரம் ஒரு ஆபத்தாயிக்கும். அதை வாங்குறது கொள்வனும் செய்யறது எதிர்காலத்துல அந்த பிரைஸ் வந்து குறையலாம். அப்ப நாங்க ஒரு லொஸ்ட நாங்க நிறுவனத்துக்குள்ளால கொண்டு வரதாக காணப்படும். ஆகவே இந்த ஆபத்து வருவாய் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் என்றது இந்த நிதியியல் முகாமைத்துவத்துல மிக அடிப்படையான மிகவுமே பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. நிதியியல் முகாமைத்துவத்துல ஆரம்பத்துல மிகவுமே கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் வருவாயும் ஆபத்து. இலாபத்தை மட்டும் நாங்க டார்கெட் பண்ணி போனோம்னா ஆபத்துல விழுந்துடுவோம். ஆகவே ஆபத்தையும் இலாபத்தையும் நாங்க அனலைஸ் பண்ணி அது ரெண்டுக்கும் இடையில ஒரு சமநிலையை கண்டு அதுக்குள்ளாலதான் நாங்க எங்கட இந்த நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். கோஆபரேட் ஃபைனான்ஸ், அதாவது கார்ப்பரேட் ஃபைனான்ஸ், திரைசேரி, நிதி முகாமைத்துவம், நிதியியல் பொறியியல் என்றா ஃபைனான்சியல் அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ண நேரம் வருது. இன்ஜினியரிங், இதெல்லாம் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கோஆபரேட் ஃபைனான்ஸ் என்ற நேரம் ஒரு நிறுவனத்துக்கு எப்படி ஃபைனான்ஸ் பண்றது, அதை எப்படி முகாமை செய்யறது. ட்ரெஷரி என்ற நேரம் உங்களுக்கு தெரியும். திரைசேரின்னா நாங்க எங்களோட கவர்மெண்ட் திரைசேரிய யோசிக்கலாம். சில நேரம் இந்த கவர்மெண்ட் ட்ரெஷரி டக்குன்னு ஞாபகம் வரும். இன ட்ரெஷரின்ற வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு ட்ரெஷரி நிதிய முகாமை செய்கின்ற மேனேஜ் பண்ற ஒரு அந்த இடம்தான், அதாவது திரைசேரி அல்லது நிதி முகாமைத்துவம். இதை நாங்க சொல்லுவோம். ட்ரெஷரின்ற ஒரு பேங்க் எடுத்தா பேங்க்ல ஆபரேஷன் யூனிட் பல யூனிட்கள் காணப்படும். அதோட ஒரு கீ யூனிட் தான் வந்து அந்த ட்ரெஷரின்றது. ட்ரெஷரி தான் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயற்பாட்டையும், அதாவது ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த ஒரு மையம் ஒன்று நாங்க சொல்லலாம், அல்லது ஒரு செயற்பாட்டு மையம் என்றா ட்ரெஷரின்ற வந்து ஒரு ஹார்ட் என்ன நடக்கும், ஒரு மனுஷன் உயிர் வாழ இல்லாத நிலைமை ஏற்படும். ட்ரெஷரியில எதுவும் பெரிய ஒரு பிழை நடந்தா அல்லது ட்ரெஷரி ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டா அந்த பேங்க் அப்படியே உளுந்துடும். ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு ட்ரெஷரி அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த யூனிட் காணப்படும். அது மிக முக்கியமானதாக காணப்படும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இதயம் முக்கியமோ அது போலதான் அந்த திரைசேரி அல்லது நிதி முகாமைத்துவம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்றத நாங்க இங்க சொல்லலாம். இது வந்து நாங்க பேங்க் போனா எங்களுக்கு தெரிப்படுறது அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும்தான். ஆனா ஒரு பேங்க் எடுத்தா அதுல நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று காணப்படும். நிறைய ஒரு பெரிய ஒரு பரந்துபட்ட ஒரு செயற்பாடு தான் ஒரு வங்கின்றது. வங்கியோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், அக்கவுண்டிங், அப்படி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அடுத்தது பல டிவிஷன்கள்ல ஒன்றுதான் நாங்க காண்ற அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ். அதை தாண்டி நீங்க பேங்க்ல வேலை செய்யற ஆட்கள் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு அது சம்பந்தமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆகவே அதுல முக்கியமான யூனிட் தான் இந்த திரைசேரின்றது. அந்த திரைசேரி அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்றது. ஆகவே நிதியியல் பொறியியல்ன்றது, அதாவது ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்ன்றது ஒரு மாடர்ன் டேர்ம். நாங்க ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்ன்றது வந்து இன்றைக்கு அந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்ன்ற லெவலுக்கு அது மாறி இருக்குது. நாங்க ஆரம்பத்துல ஒரு சாதாரண செயற்பாடாக இருந்தாலும் இன்றைக்கு அது கணித செயற்பாடுகளுக்கால உட்படுத்தப்பட்டு அது இந்த நிதி முகாமைத்துவத்தை சிறப்பாக மேற்கொள்வதற்காக வேண்டி இந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் பயன்படுத்தப்பட்டு இதனூடாக பல விடயங்கள் ஆராயப்பட்டு அனலைஸ் பண்ணப்பட்டு பல முடிவுகள் எடுப்பதற்கான சாதனங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆகவே ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்ன்றது இன்னொரு வகையில சொன்னால் அந்த நிதி முகாமைத்துவத்தோட இன்னொரு வளர்ச்சி படின்னு கூட நாங்க சொல்லலாம். அது வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்ன்ற வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல பிளே பண்ணுது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா விளங்காம இருந்தா கேளுங்க, எனி டைம் கேட்கலாம். அடுத்தது
ஃபண்ட் ரேசிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சாரி, அடுத்த ஒரு நிறுவனத்தின் நாங்கள் ஆரம்பத்திலையும் பார்த்தோம். ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மிக முக்கியமாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகளை பயன்படுத்தி ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்றது. லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், திரவத்தன்மை முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஒரு வங்கியை பொறுத்த வரையில திரவத்தன்மை முகாமைத்துவம் வந்து இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுது. திரவத்தன்மை முகாமைத்துவத்தை சரியாக மேற்கொள்ளாவிட்டா ஒரு வங்கி தன் செயற்பாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள், நிதியியல் திட்டமிடல் மற்றும் முன்கணிப்பு. நாங்க நிதியியல திட்டமிடுற மிக முக்கியம். எங்க இன்வெஸ்ட் பண்றோம், எப்படி இன்வெஸ்ட் பண்றது, பல வகையான திட்டமிடல்கள் காணப்படும். ஒரு வங்கி எடுத்துக்கொண்டா அல்லது ஒரு நிதி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அதோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஒன்றிக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அது நீண்ட கால ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்றிக்கும். அதே போல அதுட்ட ஒரு ஆபரேஷனல் பிளானிங், அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நோக்கி செல்கின்ற வருட அடிப்படையிலான ஒரு ஆபரேஷனல் பிளானிங் ஒன்றிக்கும். அப்படி அந்த ஒரு நிதி திட்டமிடல் என்பது ஒரு முக்கியமானதா ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிதி திட்டமிடலுக்கு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் முன்கணிப்பு, ஃபோர்காஸ்டிங். சந்தையில் என்ன நடக்கும், எதிர்காலத்துல அந்த நிதி நிறுவனத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்றதுக்கு என்னென்ன விடயங்கள் நடக்கும், என்னென்ன விடயங்கள் அந்த மார்க்கெட்டை சரியாக நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம்னா தான் எங்களுக்கு சரியான டிசிஷன் எடுக்கலாம். ஆகவே முன்கணிப்புகள் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்க எதிர்காலத்துல நாட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன நடக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா கூடுமா, உதாரணமாக எதிர்காலத்துல குறையும்டா இப்ப நாங்க முதலீடு செய்கின்ற போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போற நல்லம். அதே போல நாங்க இப்ப எதிர்காலத்துல கூடுமாக இருந்தா இப்ப ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி எதிர்காலத்துல லாங் டேர்ம் முதலீடுகளுக்கு போறது நல்ல. இப்படி பல விடயங்களை தீர்மானிக்கிறதுக்கு இந்த முன்கணிப்புன்றது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டா இன் ஃபியூச்சர் ஷேர் மார்க்கெட் என்ன நடக்கும், ஷேர் மார்க்கெட் கூடிக்கொண்டு போகுமா, அல்லது ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன செக்டர், என்னென்ன பகுதிக்குரிய பங்குகள் கூடும், அல்லது என்னென்ன செக்டர் குறையும். இப்ப நாங்க அப்படி எதிர்காலத்துல குறையும்டா இப்ப நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறத விற்கிறது நல்ல, அல்லது எதிர்காலத்துல கூடுற ஒரு ஷேர் மார்க்கெட் கூடும் இருந்தா இப்ப பங்குகளை நாங்க கொள்வனவு செய்யறது நல்ல. இப்படி பல தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு முன்கணிப்பு மிக முக்கியமானதா இருக்குது. அடுத்தது மோசடிகளை தவிர்த்தல். இதுவும் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் காணப்படுகின்றது. இது வந்து மோசடிகளை நாங்க எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன வழிகளை கையாளலாம். இதுக்கு பேங்களை பொறுத்த வரையில கோட் ஆஃப் கண்டக்ட் ஒன்று இருக்குது. அதாவது டிசிப்ளின், எப்படி நாங்க அந்த ஒரு செயற்பாட்டை கொண்டு செல்லணும்ன்றதுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட்ன்ற ஒரு விஷயம் காணப்படுது. அடுத்தது பேங்க்ல நிறைய கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டங்களை போட்டிருக்கிறாங்க பேங்க்ல வேலை செய்யற ஆட்களுக்கு. அதே போல இப்படி மோசடிகளை தடுப்பதற்கான பல வழிமுறைகளை வங்கிகள் கையாளுது. கோஆபரேட் மற்றும் உயர் நிகர மதிப்புள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்குதல். இது வந்து பேங்குகளை பொறுத்த வரையிலையோ இல்லது வேறு இன்ஸ்டிடியூஷன்களை பொறுத்த வரையிலோ அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பல கேட்டகரிஸாக பிரிச்சுப்பாங்க. ரிட்டைல் கஸ்டமர்ஸ், அதாவது இந்த சில்லறை வாடிக்கையாளர்கள் அல்லது சாதாரண வாடிக்கையாளர்கள். கோஆபரேட் கஸ்டமர்ஸ்னா அவங்களோட முக்கியமான வாடிக்கையாளர்கள். ஆகவே எப்பயுமே அந்த கோஆபரேட் கஸ்டமர்ஸ் தான் ஒரு நிறுவனத்துக்கு பெரிய லாபத்தை உழைச்சி தரதாய்க்கும், அல்லது பெரிய ஒரு லாபத்தை ஒரு நிறுவனத்துக்கு கொண்டு வர ஒரு யூனிட்டாகத்தான் இந்த கோஆபரேட் கஸ்டமர்ஸ் யூனிட் காணப்படும். ஆகவே இந்த கோஆபரேட் கஸ்டமர்ஸ் நாங்க ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் அவங்களுக்குரிய சேவைகளை வழங்குறது, அவங்கள தொடர்ந்து வச்சுக்கிறது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும் நிதியியல் முகாமைத்துவத்துல. ஏண்டா அவங்க பேய்த்துடுவாங்க, வேற வேற இந்த மார்க்கெட்ன்றது சரியான காம்படிஷனான ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஆகவே அந்த காம்படிஷன் மார்க்கெட்ல ஒவ்வொருத்தரும் அடுத்த அவங்களுக்கு முக்கியமான மார்க்கெட்ல இருக்கிற முக்கியமான ஆட்களை தண்ட பக்கத்துக்கு எடுத்து போறதுக்கு பல வழிகளை செய்வாங்க, பல உக்திகளை கையாள்வாங்க.
அந்த இடத்துல நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கோஆபரேட் கஸ்டமர்ஸை வச்சுக்கோறதுக்கும் புதிய கோஆபரேட் கஸ்டமர்ஸை நிறுவனத்துக்குள்ள கொண்டு வரதுக்கும் நாங்க சில செயற்பாடுகளை செய்யணும். ரைட். அதுல ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் காஸ்ட், நிதி திரட்டும் கருவிகள் மற்றும் செலவுகள். நிதி திரட்டும் கருவிகளை பொறுத்தவரையில நான் சொன்ன நேரத்தோட நாங்க பார்த்தோம். அந்த நிதி திரட்டுகின்ற கருவிகள் பல காணப்படுகிறது. நாங்க அதை ஒவ்வொன்றா டீப்பாக முன்னுக்கு நாங்க படிப்போம். ஆகவே அந்த நிதி திரட்டுகின்ற கருவிகளை பயன்படுத்துகின்ற போது ஒரு நிறுவனத்துக்கு பல செலவுகள் ஏற்படும். உதாரணமாக நிறுவனம் கூடுதலான கடன் ஊடாக தன் நிறுவனத்துக்கான நிதிகளை பெற்றுக்கொண்டிருந்தா பெரிய ஒரு தொகையான அளவு நிறுவனத்திலிருந்து வெளியே செல்லும். அதே போல சில நேரம் கூடுதலான பங்குகளை நிறுவனம் இஷ்யூ பண்ணா ஏற்கனவே இருக்கிற ஓனர்ஸ் அந்த ஓனர்ஷிப் இந்த டயலூட் பண்ணப்படும். அதாவது நிறைய ஆட்களுக்கு ஓனர்ஸ் வருவாங்க. அப்ப அந்த ஓனர்ஸ்க்குரிய பெனிஃபிட் சில நேரம் குறைஞ்சு போகும். ஆகவே இந்த நிதி திரட்டுகின்ற கருவிகளுக்கு உரிய செலவுகளை சரியாக நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட். இது நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ALM, அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஒரு நிதி நிறுவனத்தை பொறுத்தவரையில சரியான அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இல்லை என்றால், அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் சரியான முறையில் காணப்படாவிட்டால் நிறுவனங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் அசெட்டுகள் லாங் டேர்மாகவும் நீண்ட கால சொத்துக்களையும் அவங்களோட லைபிலிட்டிஸ் குறுங்காலமாகவும் காணப்படுமானால் அந்த நிறுவனத்தில் ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை காணப்படும். நிறுவனத்துக்கிட்ட உரிய நேரத்துல கடன்களை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிறுவனங்களுக்கு ஏற்படும். அதே போல ஒரு நிறுவனத்துல ஷார்ட் டேர்ம் அசெட் கூடுதலாகவும் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் கூடுதலாகவும், ஷார்ட் டேர்ம் அசெட் கூடுதலாகவும் அதுக்கு லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் கூடுதலாகவும் காணப்பட்டால் நிறுவனத்தோட லாபத்தன்மை குறைவாக காணப்படும். அதாவது ஷார்ட் டேர்ம் அசெட்டுக்கு நிறுவனத்துக்கு கிடைக்கின்ற லாபம் குறைவாக காணப்படும். அதே நேரம் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் நிறுவனத்துக்கு கூட காணப்பட்டால் அதுக்கான காஸ்டும் நிறுவனத்துக்கு கூடுதலாயிருக்கும். ஏன்னா அதற்கு பே பண்ண வேண்டியது. ஆகவே இப்படி ரெண்டு நிலைமையுமே ஒரு நிறுவனத்துக்கு பாதகமாயிருக்கும். அதாவது அசெட் லாங் டைமாகவும் லைபிலிட்டி ஷார்ட் டைமாகவும் காணப்படுறதும், லைபிலிட்டி லாங் டைமாகவும் அசெட் ஷார்ட் டைமாகவும் காணப்படுறதும் ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில இரண்டு சூழ்நிலைகளும் நிறுவனத்துக்கு சிக்கலை கொண்டு வருகின்ற அல்லது திறனான முகாமைத்துவத்துக்கு சவாலான ஒரு விடயமாக அது காணப்படும். ஆகவே அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல அசெட்டையும் லைபிலிட்டியையும் மேட்ச் பண்றது, அசெட் அண்ட் லைபிலிட்டி மேட்சிங் மிக முக்கியமான ஒரு தொழிற்பாடாக காணப்படுகின்றது. அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் மிஸ்மேட்ச் ஒன்று காணப்படுமானால் அந்த நிறுவனத்துல பல பிரச்சனைகள் தோற்றுவிக்கிறது காரணமாக அமையும். அது நிறுவனம் சில நேரம் சந்தையிலிருந்து அல்லது வெளியேறுகின்றதுக்கு அல்லது நிறுவனம் ஒரு பேங்க்ரப்சின்ற நிலைமை கூட போறதுக்கு நிறைய காரணமாக மாறும். ஆகவே இது ரெண்டு சைடும் முக்கியம். ஒரு நிறுவனத்துல அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெண்டும் முக்கியம். ட்ரெஷரி அண்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் நாங்க நேரத்தோடையும் பார்த்தோம். திரைசீரி மற்றும் முதலீடுகளின் பட்டியல் முகாமைத்துவம். ஒரு நிறுவனத்துல ட்ரெஷரின்ற ஓவராலா நிதி எங்கிருந்து வாரது, அந்த நிதி எங்க முதலீடு செய்யறது, இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக இருக்கும். ஆகவே லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் இப்படின்னு பல விடயங்கள் உள்ளடக்குது. ஆகவே முதலீட்டு பட்டியல் என்றால் நிறுவனம் எங்க முதலீடு செஞ்சுக்கிற, உதாரணமாக ஷேர் மார்க்கெட்ல ஒரு நிறுவனம் முதலீடு செஞ்சுக்குது, இல்லாட்டி கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சுக்குது. இந்த பட்டியல்களை முகாமை செய்யறது, இது சரியான முதலீட்டை தெரிவு செய்யறது, அந்த முதலீட்டை அனலைஸ் பண்றது, தொடர்ந்தும் அனலைஸ் பண்ணி வாரது, அல்லது அந்த மானிட்டர் பண்ற அந்த முதலீட்டை, அதே போல அதன் விளைவுகளை சரியாக அறிந்து கொள்றது, இப்படி பல விடயங்கள் இந்த முதலீட்டு பட்டியல் முகாமைத்துவத்துல உள்ளடக்கப்படும். ஆகவே
ட்ரெஷரி அண்ட் போர்ட்போலியோ பட்டியல் முகாமைத்துவம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்தது ஃபைனான்சியல் அனலைசிங், பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். ஃபைனான்சியல் அனாலிசிஸ் என்ற நேரம் நாங்கள் உதாரணமாக ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி எடுத்தோம் என்றால் நாங்கள் சொல்லுவோம், உதாரணமாக எடுப்போம், டயலாக் கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல விற்கப்படுது. இப்போ நாங்க டயலாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா நாங்க சொல்லுவோம், நாங்க எக்ஸ்ன்ற பேங்க் அந்த ட்ரெஷரி டிசைட் பண்ணிட்டு அவங்க சர்டன் அமௌண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பில்லியன் டயலாக் கம்பெனியோட ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்றது டிசைட் பண்ணிச்சு. இப்ப ஒரு பேங்க் சும்மா போய் 2 பில்லியனை இன்வெஸ்ட் பண்ணாது. சும்மா போய் இன்வெஸ்ட் பண்ணா எதிர்காலத்துல அது லொஸ்டா மாறலாம். சில நேரம் டயலாக் வந்து முறிவடையலாம், அல்லது டயலாக் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாம லொஸ்ஸா மாறி ஷேர் மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து குறையலாம். அப்ப இங்க என்ன செய்யணும்டா, இங்க மிக முக்கியமாக அந்த டயலாக் கம்பெனியை அனலைஸ் பண்ணணும். டயலாக் கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதிர்காலத்துல டயலாக் கம்பெனி எங்க போகும், எப்படியான ஒரு நிலைமைக்கு மாறும், அவரோட ப்ராடக்ட்களுக்கு என்னென்ன எப்படி டிமாண்ட் ஆகும். உதாரணமா நாங்க இப்ப எடுத்தோம்டா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சிச்சுவேஷன் ஒன்று காணப்படுது. இப்ப டேட்டாவுக்கான டிமாண்ட் வந்து நான் நினைக்கிற டயலாக் அல்லது இந்த டெலிகாம் செக்டர்லயே கூடி போய்க்கிறத நாங்க காணலாம். இப்போ எல்லாம் ஆன்லைன்ல நடைபெறதுனால அது அதிகரிச்சு சென்றிருக்கிறத நாங்க காணலாம். ஆகவே இங்கே வந்து இப்ப இது மாதிரியான விடயங்கள் சில நேரம் இது வந்து எக்ஸப்ஷனல் அல்லது சில பாலிசி டிசிஷன்களை கூட எடுத்து டெலிகாம் செக்டருக்கு பெரிய ஒரு டாக்ஸ் ஒன்று அடிச்சேன்டா அது வந்து பாதிக்கும். ஆகவே இதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணணும். கம்பெனியோட அடிப்படை இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட நாங்க சொல்லுவோம். கம்பெனியோட ஆரம்பத்திலிருந்து மிக ஆழமாக அனலைஸ் பண்றேன். அது பிறகு நாங்க கம்பெனி மட்டும் அனலைஸ் பண்ணாலும் போதாது. அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் என்ற வார நேரம் டெலிகாம், இப்ப நாங்க எடுத்தோம் டயலாக் வந்து எந்த செக்ஷனோட தொடர்பு உண்டா, எந்த செக்டரோட தொடர்பு உண்டா, டெலிகம்யூனிகேஷன் செக்டரோட தொடர்பு. ஆகவே டெலிகம்யூனிகேஷன் செக்டர் நாங்க அதை சொல்லுவோம் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். அங்கே வந்து டெலிகாம் செக்டரை நாங்க அனலைஸ் பண்ணணும். எதிர்காலத்துல டெலிகாம் செக்டருக்கு என்ன நடக்கும். உதாரணமாக நான் சொல்லுவோமே டூரிஸ்ட் ஓரியன்ட் கம்பெனின்றா, இப்போ நான் ஒரு டூரிஸ்ட் ஓரியன்ட் கம்பெனி அனலைஸ் பண்றோம்டா சொல்லுங்க, ஒரு ஹோட்டல் செக்டர்ல உள்ள ஒரு கம்பெனியை நாங்க பிகர்சஸ் ஹோட்டல் அல்லது நாங்க சொல்லுவோம் இந்த நாங்க ஹில்டன் ஹோட்டலை அனலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அனலைஸ் பண்ணணும் ஹில்டன் ஹோட்டல், ரெண்டு மயமா அனலைஸ் பண்ணலாம். அதே போல இப்ப ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப சூழ்நிலையில ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குதுன்று. ஆகவே எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்ற அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான அனாலிசிஸ் முக்கியம். ஆகவே அதே போல நாங்க இப்ப கம்பெனி அனலைஸ் பண்ணோம், அதே போல அதோட தொடர்பான இண்டஸ்ட்ரியை நாங்க அனலைஸ் பண்ணோம். அதே பிறகு நாங்க மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும், கம்பெனி மட்டும் அனலைஸ் பண்ணியும் போதாது, அதோட தொடர்பான இண்டஸ்ட்ரி எங்க போகும், என்ன நடக்கும், இண்டஸ்ட்ரி growth ஆகுமா, இண்டஸ்ட்ரி அல்லது டிக்ளைன் ஆகுமா, அல்லது இண்டஸ்ட்ரிக்கு இந்த சேலஞ்ச் இருக்குதான்ற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோம். ஆகவே இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் முக்கியம், கம்பெனி அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அதை தாண்டி மார்க்கெட் அனாலிசிஸ் நாங்க சொல்லுவோம். அதாவது இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஷேர் மார்க்கெட் அல்லது எங்களுக்கு பாண்ட் மார்க்கெட், இந்த கடன் பத்திரங்கள் அந்த ரெண்டும் இருக்குதுண்டா எது பெர்ஃபார்ம் பண்ணும் நல்லா, ஷேர் மார்க்கெட் எதிர்காலத்துல வீக் ஆகுமா, வீக் ஆகினா இந்த கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸும் வீக் ஆகும். ஆகவே ஷேர் மார்க்கெட் நல்லமா, அப்படி இல்லாட்டி பாண்ட் மார்க்கெட் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுமா, அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா, இப்படி நாங்க அனலைஸ் பண்ணணும். ஆகவே இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், இந்த செக்டர், இந்த நாங்க இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க மார்க்கெட் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கம்பெனி அனாலிசிஸ்,
இது மூணும் மிக முக்கியம். இந்த அனாலிசிஸ பண்ணி பார்த்தா எங்களுக்கு விளங்கும் எங்க ஈக்குதுன்னு. அதே போல பிளான் பண்றேன், பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். நாங்க வந்து பிளானிங் ஃபோர்காஸ்டிங் முக்கியம். ஆகவே இந்த இண்டஸ்ட்ரியல் எங்க போகும்ன்ற ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றேன். அதாவது ஷேர் மார்க்கெட் மூவ் ஆகுமா, எதிர்காலத்துல இன்னும் 2 இயர்ஸ்ல ஷேர் மார்க்கெட் எங்க இருக்கும், அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் எங்க இருக்கும், அல்லது கார்பரேட் டெட் மார்க்கெட் எங்க இருக்கும், அதாவது கம்பெனிகளோட கடன் பத்திரம் மார்க்கெட் எங்க இருக்கும்ன்றத நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஃபோர்காஸ்டிங் முக்கியம். அனலைஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்றோம், ஃபோர்காஸ்டிங் செய்யறோம், எதிர்வு கூறுறோம். அதே பிறகு பிளானிங், அதே பிறகு நாங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணுன்றத பிளான் பண்ணணும். ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறுமனே நாங்க அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வெறுமனே செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அது ஒரு டீப்பான விடயம். ஆகவே இந்த அனாலிசிஸ், பைனான்சியல் அனாலிசிஸ் என்ற பாட்டும் வந்து ஒரு டீப்பான ஒரு விடயம், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயமும் கூட. ஏண்டா இதை நாங்க அனலைஸ் பண்ண போனோம்டா நாங்க நிறைய கரண்ட் வேர்ல்ட்ல வாழ்ற மாதிரி விளங்கும். ஆகவே இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பாடமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். இதுல எந்த ஹார்டும் இல்லை. நாங்க இத படிச்சு கொண்டு போற நேரம் நாங்க விளங்கிக் கொள்வோம். வெரி ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஆகவே நிறைய மார்க்ஸ் கூட எடுக்கலாம் எக்ஸாம்ல. இன்ட்ரெஸ்டோட படிச்சா எங்களோட லைஃபுக்கு கூட இது பிரயோஜனமாயிக்கும். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்றது இண்டிவிஜுவல் இருந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும், ஒரு நாட்டுக்கு வரைக்கும், குளோபல் வரைக்கும் போற நீண்டு செல்கின்ற ஒரு துறையா காணப்படுறதுனால நாங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை சரியான முறையில விளங்கி படிச்சுக்கிறது மிக முக்கியம் என்ற ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நாங்கள் நேரத்தோட நிதி திரட்டும் கருவிகள், என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறது, அதுல நாங்க பார்க்கலாம் ஈக்விட்டிஸ், ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ், ஈக்விட்டிஸ் பங்குகளை கொள்வன செய்யறது. அதுல பங்குகள்லையும் பல வகை காணப்படுது. நாங்க இதை ஒவ்வொன்றையும் டீப்பாக படிப்போம், அந்த டைம்ல நாங்க பார்ப்போம். அடுத்தது கன்வெர்டிபிள்ஸ். கன்வெர்டிபிள்ஸ் என்ற நேரம் நாங்க எங்களோட உதாரணமாக எங்களுக்கு சில பத்திரங்கள் காணப்படும். உதாரணமாக நாங்க கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணலுமாகும். இன்னொரு ஏதோ ஒரு ஒன்றாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக தான் காணப்படும். கடன் பத்திரங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்த வாரண்ட்ஸ். வாரண்ட்ஸ் என்ற வந்து இது ஒரு வகையான அனுமதி பத்திரம் போல. கடன் கருவிகள் ஆதரவு. வாரண்ட்ஸ் என்ற நேரம் என்னண்டா வாரண்ட்கள் தான் நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நான் உங்களுக்கு ட்ரெயின்ல போறது வாரண்ட். இந்த வாரண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் எடுத்து போகலாம் ட்ரெயின்ல. கவர்மெண்ட் சேவெண்ட்டுக்கெல்லாம் அந்த வாரண்ட் சிஸ்டம் காணப்படுது. வாரண்டை அப்ளை பண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எடுத்து போனா உங்களுக்கு அந்த ட்ரெயின்ல போற அந்த வசதியை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல என்ன செய்யும்டா நிறுவனங்கள் வாரண்ட் இஷ்யூ பண்ணும். அந்த வாரண்டை வந்து ஒரு வாங்கியிருந்தா அந்த வாரண்டை வாங்கினாலுக்கு நிறுவனத்துல பங்குகளை வாங்கலாம். நிறுவனத்துல பங்குகளை வாங்குற நேரம் நாங்க ட்ரெயின்ல ஃப்ரீயா போற மாதிரி இங்க பங்குகளை ஃப்ரீயா தர மாட்டாங்க. வாரண்ட்ல ஒரு குறிப்பிட்ட விலை குறிப்பிட்டிருப்பாங்க. பங்குகளோட விலை கூடினாலும் எங்களுக்கு வாரண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த விலைக்கு எங்களுக்கு அந்த பங்குகளை தருவாங்க. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேரம் டிபெஞ்சர்ஸ் மெயின் ஆயின குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த டிபெஞ்சர்ஸை வாங்கலாம். அடுத்தது செக்யூரிட்டைசேஷன். செக்யூரிட்டைசேஷன் நேரம் நிறுவனம் வந்து என்ன செய்யும்டா தந்த கடன் போர்ட்போலியோகள் இருக்கிறத ஒரு பூல் பண்ணும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பூலாக மாற்றும். அந்த பூலை வந்து நிறுவனம் வந்து பத்திரங்களாக உடைத்து தனக்கு தேவையான நிதியை திரட்டிக்கொள்ளும். உதாரணமா ஒரு பினான்ஸ் கம்பெனி எடுத்தா அது லீசிங்ல நிறைய வெஹிக்கிள்களை விட்டிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்களை விட்டிருப்பாங்க. அந்த லீசிங் அந்த வழங்கப்பட்ட எல்லா லீசிங்கையும் ஒரு பூல் பண்ணி அந்த லீசிங்ல
அந்த பூலை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கேட்டகரைஸ் பண்ணி அதை ஒரு பத்திரமாக வெளியிடுவாங்க. அப்ப நிறுவனத்துக்கு தேவையான அந்த நிதியை, நிறுவனத்துல நிதி ஏற்கனவே வெளியே போச்சு, மேலதிக நிதியை, நிறுவனத்துக்கு தேவையான நிதியை இந்த செக்யூரிட்டைசேஷன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாங்க செக்யூரிட்டைசேஷனை நீங்க பேசிக்கா விளங்கிக்கோங்க. எதிர்காலத்துல நாங்க அதை டீப்பாக முன்னுக்கு நாங்க படிச்சு போற நேரம் செக்யூரிட்டைசேஷன் ஒரு சப்ஜெக்டாக படிப்போம். அசெட் பேக்ட் செக்யூரிட்டிஸ்ண்டா நிறுவனத்துல காணப்படுகின்ற சொத்துக்களை பேக் பண்ணி கடன் பத்திரங்களை வெளியிடுற, அதாவது நிறுவனம் ஏதும் முறிவுகள் நிறுவனம் இல்லாம போற நேரத்துல அந்த சொத்துக்களை கடன் பத்திரங்களை வாங்கின ஆட்களுக்கு பயன்படுத்தலாம். மோர்கேஜ், இது மோர்கேஜ் பேக் தான். இது ஒரு வகையான அசெட் பேக் செக்யூரிட்டிஸ்ன்றது நிறுவனத்துல காணப்படுகின்ற சொத்துக்களை பேக் பண்ணி அந்த அசெட்டுகளை வெளியிடுறது. லீவரேஜ் பை அவுட், லீவரேஜ் பை அவுட்ன்றது வந்து அதாவது மற்றொரு நிறுவனத்தின் லீவரேஜ் பை அவுட்ன்ற நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை கொள்வனவு செய்யற நேரம் கடனை யூஸ் பண்ணி கடன், அதாவது பெரும்பாலும் அந்த நிறுவனத்திலேயே இந்த சொத்துக்களை ஈடா வச்சு அல்லது அது கடனாக பெற்று மொகேஜ் பண்ணி இந்த அதாவது ஏதோ ஒரு வகையில கடனின் அடிப்படையில் இன்னொரு நிறுவனத்தை தன்னகப்படுத்தி கோறது, அதாவது கொள்வனவு செய்யறது தான் இந்த லீவரேஜ் பை அவுட்ன்றது. அடுத்தது சொத்து மற்றும் பொறுப்பு முகாமைத்துவம். சொத்து மற்றும் பொறுப்பு முகாமைத்துவம், நான் இது அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் விஷயத்த நாங்க பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் திறமத்தன்மை ஆபத்து, லிக்விடிட்டி ரிஸ்க். சொத்து முகாமைத்துவத்துல முக்கியமான ஒரு விஷயம் லைபிலிட்டிஸும் அசெட்டும் மிஸ்மேட்ச் பண்ற நேரம் ஒன்று நிறுவனத்துல திறவத்தன்மை கூடுதலாய்க்கும் அல்லது குறைவாய்க்கும். அதாவது நிறுவனத்தோட சொத்துகள் நீண்ட காலத்தையும் பொறுப்புகள் குறுங்காலத்தையும் கொண்டதாக காணப்பட்டா நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு போதுமான நிதி காணப்படாது. அதான் நாங்க சொல்லுவோம் இந்த திரவத்தன்மை பிரச்சனை. அடுத்து முதிர்வு இடைவெளியோ பகுப்பாய்வோ, அதாவது நிறுவனத்தின முதலீடு செய்ய பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்கள் என்னென்ன காலப்பகுதிகளில் முதிர்வடையும், மெச்சூரிட்டி ஆகும், திருப்பி கிடைக்கும் என்ற அந்த விஷயம். ஆகவே முதிர்வு இடைவெளியும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. முதிர்வு இடைவெளி வந்து அதுவும் ஒரு வகையான ரிஸ்க் தான் நிறுவனத்துக்கு காட்டும். சரியாக அதை நாங்கள் மேனேஜ் பண்ணாட்டி கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், பண ஓட்ட முகாமைத்துவம். இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், பண ஓட்டம், பணப்பாய்ச்சல், இப்படி பல பேர்கள்ல சொல்லப்படும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல வந்திக்கும். எப்படி வந்தாலும் அது கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் தான். ஆகவே அத நிறுவனத்துல கேஷ் உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் சம்பந்தமான விடயம். திரவ சொத்துக்கள் மற்றும் பணப்புழக்க வீதங்கள், அதாவது நிறுவனத்தின் திரவ சொத்துக்கள் எவ்வளோ, எப்படியான திரவ சொத்துக்களை நிறுவனம் வைத்திருக்கிற நிறுவனத்துக்கு பாதுகாப்பு, அவை அது முக்கியமானதாக இருக்கும். திரவ சொத்துக்கள் குறைஞ்சா சிக்கல்களை நிறுவனத்துக்கு கொண்டு வரும். பணப்புழக்க விகிதங்கள்ன்றது இந்த கேஷ் ஃப்ளோ ரேஷியோஸ். இதை நாங்கள் இந்த விடயங்களை முன்னுக்கு நாங்கள் டீப்பா படிப்போம். திரைசேரி மற்றும் முதலீடுகள் பட்டியலின் முகாமைத்துவம். நாங்க இப்ப வரோம் திரைசேரி மற்றும் முதலீட்டு பட்டியல்களின் முகாமைத்துவம் அந்த மேனேஜ்மெண்ட். நிதி வகைகள், ஒரு நிறுவனத்தை என்னென்ன நிதி வகைகள் காணப்படுகிறது. ஹெட்ஜ் ஃபண்ட், அதாவது ஹெட்ஜ் ஃபண்ட்னா உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் டீப்பா ஒரு இடத்துல படிப்போம். ஹெட்ஜ் ஃபண்ட்ன்றதை நீங்க மேலோட்டமா விளங்கிக்கோங்க. உதாரணமாக ஒரு ஆள் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் வைங்களேன். அவர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒன்று போதுமான நாலேஜ் இல்லை, அல்லது இந்த அவருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும், அந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கு சல்லி இல்லை. அந்த ஷேர்ஸ் 1000 rupees ஷேர்ஸ் விற்கப்படுற நேரம் அந்த போதுமான அளவு ஷேர்ஸை வாங்கி கொடுறதுக்கான முதலீடு இல்லை, முதலீட்டு பலம் இல்லை. ஆனா அவருக்கு அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணணும்.
அப்ப என்ன செய்யணும்னா சில ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளுக்கு அவங்கள்ட்ட ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்குது. இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் பல அவங்க என்ன செஞ்சுப்பாங்கன்னா பல இது இந்த முதலீடுகளை செஞ்சுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்ல உதாரணமாக ஷேர் மார்க்கெட்ல குரோத் ஃபண்டுன்னு நாங்கள் எடுப்போம். குரோத் ஃபண்டுன்னு தான் பெரும்பாலும் அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குரோத் ஃபண்ட்ல என்டிபி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று இருக்குது. என்டிபி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன செஞ்சுக்குண்டா ஒரு ஷேர் மார்க்கெட்ல குரோத் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்குது. உதாரணமாக சொல்லுவோம் பேங்கிங் செக்டருக்கு ஒரு குரோத் ஃபண்ட் ஒன்று உருவாக்கிக்குது. ஒரு ஆள் போய் ஒன்று செய்யலாமா இருக்கு ஷேர் மார்க்கெட்ல டிரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன செய்யணும்டா இந்த ஃபண்ட் என்டிபி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல உதாரணமா நான் சொல்றேன் அவங்களோட ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்குது இது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட ஹெட்ஜ் ஃபண்ட். அப்ப அங்க போய் இவருக்கு என்ன செய்யணும்டா அந்த பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ல பங்குகளை வாங்கலாம். அப்ப இவர் எல்லா பேங்க்லையும் உதாரணமாக அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா வங்கிகளையும் உள்ளடக்கின ஒரு ஃபண்ட் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப இவர் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ல வாங்கினவர் எல்லா பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஒரு நபரா மாதிரி மாறிடுவார். டிரெக்டா ஷேர் மார்க்கெட்ல போய் வாங்குறதுக்கு சில நேரம் அவர் நாலேஜ் இருக்காது அல்லது பேங்க்ல அதை என்னாலும் பார்த்துக்கொள்ளணும் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். இந்த ரோலை அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி செய்யும். ஆகவே இந்த ஹெட்ஜ் நிதிகளை இப்படி பல இது குரோத் ஃபண்டிக்கும் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்ட் ஒன்றிக்கும் அவங்க என்ன செஞ்சுப்பாங்கன்னா அந்த ஃபிக்ஸ் இன்கம் ஹெட்ஜ் ஃபண்டை பொறுத்த வரையில அவங்க பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க ஃபிக்ஸ் இன்கம், அதாவது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அல்லது கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ் இவைகள்ல இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அது நிரந்தர வருமானத்தை தாரதாயிக்கும். உதாரணமா ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாயிக்கும், அதுக்கான ப்ரோசஸ் கூட இருக்கும், அவர்கிட்ட பிஸி லைஃப்ல அதை செஞ்சு கொள்ளலாமே அல்லது அதை செய்யறதுக்கான போதுமான நாலேஜ் இருக்காது. இவர் ஹெட்ஜ் ஃபண்ட் ஒன்று இப்போ என்ன செய்யலாம்டா அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் ஹெட்ஜ் ஃபண்ட்ல சில பங்குகளை வாங்கலாம். ஆகவே அவர் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதாக அது மாறும். ஆனா ஹெட்ஜ் ஃபண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் எங்களோட வருமானம் ஒரு லிமிட் ஆகும். நாங்க ஷேர் மார்க்கெட்ல நாங்க டிரெக்டா வாங்கினா எங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் கூடிக்கொண்டு போற நேரம் அது அவ்வளவு பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஆனா ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட்ல நாங்க ஒரு பங்கை வாங்கிட்டோம்டா அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீண்டு ஒன்று கொடுக்கணும், வேற வேற ஃபீகள் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்பயும் எங்களுக்கு நாலேஜ் இல்லாத நேரம் அது பெட்டர் ஆப்ஷனாக காணப்படும். அது பிறகு இன்னொரு விஷயம் தான் இந்த நிதி வகைகள்ல இது ஹெட்ஜ் ஃபண்ட். அதே போல ஓய்வூதிய நிதிகள் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் அல்லது பிரைவேட் பென்ஷன் ஃபண்ட் இந்த ஃபண்டுகள் அவங்களுக்குள்ள இந்த ஈன வந்து என்னண்டா ஈன ஹெட்ஜ் ஃபண்டை நான் விளங்கப்படுத்தினேன்டா திரைச்சேரி மற்றும் முதலீடு பட்டியல்களின் முகாமைத்துவத்துல நிதி வகை ஹெட்ஜ் ஃபண்ட் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்குள்ளேயே இந்த திரைச்சேரியும் முதலீட்டு பட்டியல் மேனேஜ்மெண்ட் காணப்படும். அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் என்டிபி ஃபண்ட் எடுத்துக்கொண்டா என்டிபி குரோத் ஃபண்ட் எடுத்தா அந்த என்டிபி குரோத் ஃபண்ட்ல அவங்களோட அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது பெரிய ஒரு யூனிட் காணப்படும். அதே போல ஓய்வூதிய நிதி கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் அல்லது பிரைவேட் பென்ஷன் ஃபண்ட் வருங்கால வைப்பு நிதின்றுதான் இந்த ஊழியர் சேம லாப நிதின்ற விஷயம். ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ன்றது வருங்கால வைப்பு நிதின்றுதான் டிரான்ஸ்லேட் ஆகுது. உண்மையா அது வரணும் ஊழியர் சேம லாப நிதிகள். உதாரணமா எங்களோட இபிஎஃப் அல்லது இடிஎஃப் இவைகளுக்குள்ளேயும் இந்த ட்ரெஷரி அமைப்புகள் முதலீட்டு பட்டியல் முகாமைத்துவம் காணப்படுகிறது. அடுத்தது உபரி நிதிகள் சில நேரம் சில நிறுவனங்கள்ல காணப்படும். அவங்களோட கேஷ் நாங்க சொல்லுவோம் இந்த நிறுவனத்துல எக்ஸஸ் கேஷ் காணப்படுது. அதை மேனேஜ் பண்றதுக்கும் அந்த நிறுவனங்கள்ல இந்த திரைச்சேரி மற்றும் முதலீட்டு பட்டியல் முகாமைத்துவம் என்ற ஒரு யூனிட் அதால அது முக்கியமான அந்த யூனிட் காணப்படும். ஆகவே இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல இந்த அடுத்த முக்கியமான விஷயம்தான் சொத்து கலவை தேர்வு உத்திகள், உலகவியலாகிய மற்றும் சந்தை முதலீட்டு கருவிகள், குளோபல் அண்ட் லோக்கல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இங்க வந்து போர்ட்ஃபோலியோ அசெட் மிக்ஸ்ன்ற நேரம்
ஒரு நிறுவனம் என்ன செய்யுமுண்டா அல்லது ஒரு ட்ரெஷரி அல்லது ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் என்ன செய்யுமுண்டா, நாங்க என்னென்ன இந்த இதுவல்ல என்னென்ன முதலீட்டு கருவிகள்ல முதலீடு செய்யணும், எங்களோட ஃபண்ட்ல எத்தனை பெர்சன்டேஜ முதலீடு செய்யணும். அதாவது உதாரணமாக ஒரு இபிஎஃப் எடுத்தா கிட்டத்தட்ட இப்ப 3 ட்ரில்லியனுக்கு மேல இபிஎஃப் ஃபண்ட்ல எந்த போர்ஷனை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கருவிகளை பயன்படுத்தணும் என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு தீர்மானம். இதை நாங்க சொல்வோம் பாலிசி டிசிஷன். இது ஒரு கொள்கை தீர்மானம். ஆகவே சொத்து கலவையை தெரிவு செய்யறதுக்கு அந்த என்னென்னதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறுவனம் பெரிய ஒரு அனாலிசிஸ செய்யும். அந்த அனாலிசிஸ்ல அந்த சொத்துக்களை தீர்மானிக்கிற நேரம் நிறுவனம் முதலாவது பார்க்கும். ஒவ்வொரு நிறுவனங்களை பொறுத்து அதோட பாதுகாப்பு, அந்த முதலீட்டின் பாதுகாப்புன்ற விஷயத்தை பார்க்கும். அதே நேரம் அந்த முதலீட்டின் லாபத்தை பார்க்கும். அந்த முதலீட்டின் திரவத்தன்மையை பார்க்கும். பாதுகாப்புன்ற நேரம் உதாரணமாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற திரைசேரி உண்டியல்கள் அல்லது திரைசேரி முறிகள்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் அது மிக பாதுகாப்பான ஒரு கருவியாக காணப்படும். என்ற ஒரு கவர்மெண்ட் திரைசேரி உண்டியல் அல்லது திரைசேரி முறிகளை நான் கொள்வனம் செஞ்சோம்டா கவர்மெண்ட் ஒரு நாளும் அதை திருப்பி செலுத்தாம இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி செலுத்துற கஷ்டமும் இல்லை. கவர்மெண்ட் ஷல் இல்லைன்னா கவர்மெண்ட் இருக்கிற இந்த மணி பிரிண்டிங் பவர் இருக்குது, அதை பயன்படுத்தி நிறுவனங்களுக்கு அதை கடனை கொடுக்கலாம். ஆகவே திரைசேரி உண்டியல் திரைசேரி முறி சொத்து கலவையில பாதுகாப்பான ஒன்றாயிக்குது. அதே போல கோஆப்ரேட்ஸ்க்கு நாங்க கடன்களை கொடுக்கலாம். கோஆப்ரேட்ஸ்ன்ற நேரம் கம்பெனிகளுக்கு கடனை கொடுத்தா சில கம்பெனிகள் திருப்பி தராம போகலாம் அல்லது கம்பெனியை முடிவடைந்து போகலாம். அங்கே எங்களுக்கு ஒரு ஆபத்து காணப்படுறத நாங்க காண்றோம். ஆகவே அந்த இடத்துல பொறுத்தவரையில சொத்து கலவையில அந்த ஆபத்தை நாங்க எடுக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பொண்டோட ட்ரெஷரி உண்டியல் முறிகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த கோஆப்ரேட் டிபெஞ்சர்ஸ் வருமானம் கூடுதலாய். ஆகவே சொத்து கலவை நாங்க இங்க எடுப்போம் ஒரு ஓய்வூதிய நிதி அல்லது எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்போ அவங்களோட 3 ட்ரில்லியன் ஃபண்ட்ல பெரிய தொகையை அவங்க எப்பயுமே யோசிப்பாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பானதாய். ஆகவே அவங்களோட அந்த கொள்கை தீர்மானமாக பாலிசியா எடுப்பாங்க. அவங்களோட ஃபண்ட் கிட்டத்தட்ட 90% வரையில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏண்டா அவங்க அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல 90% இன்வெஸ்ட் பண்ணாங்க என்றால் அந்த 90% அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாக தெரிப்படும். வேற வேற ஆபத்துகள் இருந்தாலும் கூட அது ஒரு பாதுகாப்பான இதாக காணப்படும். அதே போல எஞ்சிய 10% என்ன செய்யும்டா லாபகரமான முதலீடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணும். உதாரணமாக கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ், அதே போல டிபாசிட்ஸ். அதே போல நாங்க டிபாசிட் சாதாரணமா பார்த்தா எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு விளங்கலாம். ஆனா ஒரு வங்கி முறிவடைகிற நேரம் ஒரு வங்கி லொஸ்ட் ஆயினா இந்த டிபாசிட்டும் ஆபத்தான கருவியாக மாறும். அதே போல ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், கூடி குறையும், கம்பெனிகள் லொஸ்ட் ஆகி போகும், அப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டும் ஒரு ரிஸ்க் ஆனதாக காணப்படும். ஆகவே இந்த இடத்துல சொத்துக்களையை தீர்மானிக்கிற நேரம் பாதுகாப்பு முக்கியம். 2வது லாபம் அல்லது 2வது சில நிறுவனங்களை பொறுத்தவரையில திரவத்தன்மையை தான் 2வது அடுத்திப்பாங்க. திரவத்தன்மை என்ற நேரம் அவங்களுக்கு ஈஸியாக கேஷா மாத்தி கொள்ளணும். உதாரணமாக நிறுவனத்துக்கு நிதி தேவைப்படுகிற நேரம் சந்தையில விற்று பணமாக லொஸ்ட் இல்லாம அல்லது குறைந்த ஒரு லொஸ்ட்ல வித்து அதை விற்பனை செய்து அதை கேஷாக மாற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தன்னாங்க அந்த திரவத்தன்மைன்னு நாங்க சொல்வோம். ஆகவே திரவத்தன்மை சொத்துக்களை பொறுத்தவரை திரவத்தன்மை முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்தா கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ஈஸியாக திரும்ப வித்து பணமாக மாற்றக்கூடியதாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் லொஸ்டோட சரி அவசரமாக வித்து மாற்றலாம். ஆனா கோஆபரேட் டிபெஞ்சர்ஸை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கன் மார்க்கெட்ல அதாவது கம்பெனிகளோட கடன் பத்திரங்களை பொறுத்தவரையில மிக இலகுவாக வித்து காசாக மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாகத்தான் காணப்படுது. ஆகவே அது ஒரு அது அந்த திரவத்தன்மை
குறைந்து கொண்டதாக காணப்படுது. ஆகவே சொத்து கலவையை தெரிவு செய்யற நேரம் இந்த 3 விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு, திரவத்தன்மை, மற்றது லாபத்தன்மை. இது 3ஐயும் கருத்தில் கொண்டு ஒரு நிறுவனம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் நாங்க சொல்லுவோம். தந்திரோபாய சொத்து பகிர்வு, ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் அந்த நிறுவனத்தோட அத ஒரு பாலிசி டாக்குமெண்டாக காணப்படும். அத அந்த நிறுவனத்தோட மேல் முகாமை தான் அங்கீகரிக்கும். அதன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ட்ரெஷரி அதனை ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்குரிய அங்கீகாரம் மேல் முகாமையில தான் வழங்கப்படும். ஆகவே அந்த உதாரணமாக நாங்க இபிஎஃப் எடுத்தா இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் தீர்மானிக்கும். அதுக்கு மேல பல கமிட்டிகள் காணப்படும். அந்த கமிட்டிகள் எல்லாத்துலயும் டிஸ்கஸ் பண்ணப்படும். அதே பிறகு மானிட்டரி போர்டு தான் அந்த சொத்து கலவைக்கான அனுமதியை கொடுக்கும். ஆகவே அது சென்ட்ரல் பேங்க் எடுத்துக்கொண்டா சென்ட்ரல் பேங்கோட உயர்மட்ட முகாமை தான் மானிட்டரி போர்டு. ஆகவே அந்த மானிட்டரி போர்டுல அந்த அனுமதி பெறப்படும். ஆகவே இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட். இது இந்த சொத்து கலவை சம்பந்தமாக நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட் காணப்படும். அதிலையும் காணப்படும். அதே நேரம் அந்த நிறுவனத்தின் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் ஒரு பாலிசி டாக்குமெண்ட் காணப்படும். இது ரெண்டுலையும் இந்த சொத்துக்கள் என்னென்ன சொத்துக்கள் ஒரு நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டாக்குமெண்ட்ல காணப்படும். ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்ல காணப்படும். என்னென்ன சொத்துக்கள்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ற தகவல் டீப்பாக அங்கு காணப்படும். ஆகவே சொத்து கலவையை தெரிவு உத்தின்றது ஒரு நிறுவனத்துக்கு மிக முக்கியமானதாயிருக்கும். ஆகவே அந்த உத்தியை பயன்படுத்துகின்ற நேரம் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த 3 விடயங்களும் முக்கியம். அதாவது பாதுகாப்பு, முதலீட்டு பாதுகாப்பு, முதலீட்டு திரவத்தன்மை, முதலீட்டு இலாபத்தன்மை. ஆகவே உலகளாவிய மற்றும் உள்ளூர் சந்தை முதலீட்டு கருவிகள். இதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த சொத்து கலவை தீர்மானிக்கிற நேரம் ஒரு நிறுவனம் கன்சிடர் பண்ணும். உதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கு இங்க இலங்கையில உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் என்றால் ஒரு நிறுவனத்துக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். உதாரணமா நாங்க எடுப்போம் இபிஎஃப்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணலாம் இருந்தால் இபிஎஃப் யூஎஸ் மார்க்கெட்ல யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ல வாங்கலாம், அல்லது யூஎஸ் மார்க்கெட்ல போய் ஒரு ஷேர்ஸ் வாங்கலாம். ஆகவே அந்த கருவிகள் உலகத்துல என்னென்ன கருவிகள் காணப்படுதுன்றத கன்சிடர் பண்ணும். அதே நேரம் உள்நாட்டில் என்னென்ன கருவிகள் காணப்படுறத கன்சிடர் பண்ணி அந்த நிறுவனம் தீர்மானிக்கும் எங்க இன்வெஸ்ட் பண்றேன், எந்த கருவிகள்ல இன்வெஸ்ட் பண்றன்றத தீர்மானிக்கும். ஆகவே இந்த சொத்து கலவை தேர்வு உத்திகள் மற்றும் சொத்து உள்ளூர் சந்தை முதலீட்டு கருவிகள் என்ன, அதாவது கருவிகள் என்ற விஷயமும் ஒரு நிறுவனத்தின் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல அல்லது போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு கருவியாக காணப்படுது. நாங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம். சொத்து கலவை சம்பந்தமா நான் பார்த்தோம். இந்த சொத்து கலவையை தீர்மானிச்சு அது போல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற நேரம் அதுக்கான சொத்து கணக்கியல் அக்கவுண்டிங் செய்யற நேரம் பல மெத்தடுகள் காணப்படுற. அதாவது என்ன நோக்கத்துக்கு நிறுவன சொத்து கொள்வனவு செஞ்சோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ப அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்டும் வித்தியாசப்படும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு நிறுவனம் ஹெல்ட் டு மெச்சூரிட்டிஸ், அதாவது அந்த சொத்தை கொள்வனவு செஞ்சுக்குது, அதுல முதிர்வு வரைக்கும் அதை வச்சுக்கிறதுக்கு ட்ரெஷரி பொண்டை கொள்வனவு செஞ்சுன்ற ஒரு நிறுவனம் அந்த ட்ரெஷரி பொண்டை 10 இயர் ட்ரெஷரி பொண்டோட ட்ரெஷரி முறியொன்றை கொள்வனவு செஞ்சா அந்த நிறுவனத்துக்கு அந்த ட்ரெஷரி பொண்டை இடையில வேணுமென்றால் மார்க்கெட்ல விற்கலாம். ஆனா ஹெல்ட் டு மெச்சூரிட்டிஸ்ன்ற அந்த போர்ட்போலியோ எடுத்து அவங்க கொள்வனவு செஞ்சிருந்தா அந்த போர்ட்போலியோல
அவங்க மெச்சூரிட்டி ஆகும் வரைக்கும் அந்த 10 வருடம் முடியும் வரைக்கும் வச்சிப்பாங்க. ஆகவே அதுக்கான கணக்கியலும் மெத்தடும் வித்தியாசப்படும். நாங்க அவைலபிள் ஃபார் சேல் கொள்வனவு செஞ்சிருந்தா அந்த அவைலபிள் சேலுக்குரிய அக்கவுண்டிங் வித்தியாசப்படும். அடுத்தது ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற அந்த மெத்தடில் கொள்வனவு செஞ்சிருந்தா அந்த போர்ட்ஃபோலியோ கொள்வனவு செஞ்சிருந்தா அதுக்கான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் வித்தியாசப்படும். ஆகவே இதுல ஒவ்வொரு இந்த இதுக்கும் ஏற்ப அந்த கொள்வனவு செய்கிற நேரம் தீர்மானிப்பாங்க. இதை நான் கொள்வனவு செய்கின்ற போது ஒரு நிறுவனத்துல போர்ட்ஃபோலியோ எடுத்தா பல கேட்டகரிஸா பிரிச்சுப்பாங்க. ஹெல்ட் டு மெச்சூரிட்டி போர்ட்ஃபோலியோ, அவைலபிள் ஃபார் சேல்ஸ் போர்ட்ஃபோலியோ, அடுத்து ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போர்ட்ஃபோலியோ, இப்படி பல போர்ட்ஃபோலியோகள் நிறுவனத்துல காணப்படும். அந்த போர்ட்ஃபோலியோகளுக்கு அதை கொள்வனவு செய்து அந்த போர்ட்ஃபோலியோல வச்சுப்பாங்க. அதுல சில போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையில ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மார்க்கெட் பிரைஸ்ல அந்த போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆகவே அதோட லாஸ் அது அந்த ப்ராஃபிட் எல்லாம் கால்குலேட் பண்ணப்படும். அதுக்கான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றுக்குமான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து வித்தியாசப்படும். ஆகவே அதை அக்கவுண்ட் பண்ற நேரம் அந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். எந்த போர்ட்ஃபோலியோ என்ற விடயம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ரிஸ்க் மெஷர்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மெஷர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் முக்கியம். அதாவது ஒரு முதலீட்டுல என்ன வகையான ரிஸ்க், எவ்வளவான ரிஸ்க் காணப்படுது, அதை மெஷர் பண்றது. அதே நேரம் அதை எப்படி மேனேஜ் பண்றது, அந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றதும் முக்கியமானதாக காணப்படுது. ஆகவே ரிஸ்க் மெஷர்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு விடயமும் முக்கியமான விடயமாக காணப்படுது. ரிஸ்கை மெஷர் பண்ற, அதே நேரம் அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ற. இந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றதுக்கும் மிட்டிகேட் பண்றதுக்குமான மேனேஜ் பண்றதுக்குமான பல யுக்திகள் காணப்படுகின்றன. அதுல வந்து வேல்யூ அட் ரிஸ்க் நான் டீப்பா படிப்போம். அதாவது வேல்யூ அட் ரிஸ்க்னா பெருமதி இடர்ல, அதாவது அந்த வேல்யூ அட் ரிஸ்க்ல தமிழ்ல சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணல. நீங்க அந்த வேல்யூ அட் ரிஸ்க் இந்த முதிர்வு இந்த வச்சுக்கோங்க. அடுத்தது மெச்சூரிட்டி கேப், அடுத்தது வட்டி வீத இடைவெளி, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப், அதே நேரம் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், யூஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அடுத்து என்ஆர்பி. இதெல்லாம் வந்து இந்த இடர்களை அளவிடுறதும் இடர்களை முகாமை செய்யறதுக்குமான கருவி இந்த மெத்தடுகளாக காணப்படுகின்றது. நாங்கள் இது ஒவ்வொன்றையும் நாங்கள் டீப்பா பார்ப்போம். நான் இந்த இடத்துல ஒன்றையும் விளங்கப்படுத்தல. அதாவது நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான சுருக்கமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நிறுவனத்தின் இடரை அளவிடுறது. அந்த நிறுவனம் முதலீடு செய்கின்ற முதலீட்டின் இடர் என்னென்ன, எவ்வளவு ஒரு ஆபத்து அதில் காணப்படுது, என்னென்ன வகையான ஆபத்து காணப்படுது, அதே நேரம் அதை எப்படி மேனேஜ் பண்றது, மிட்டிகேட் பண்றதுன்ற விஷயமும் இன்னும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது நிதி முகாமைத்துவம் மற்றும் செயற்பாட்டு அமைப்பு முன், நடுத்தர மற்றும் பின் அலுவலக கட்டமைப்பாக பிரித்தல். ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அல்லது திரேஷரி நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாங்கள் திரேஷரின்ற நேரம் கவர்மெண்ட் திரேஷரி அல்ல, ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளேயும் திரேஷரிகள் காணப்படுகின்றன. அந்த நிறுவனத்துல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் திரேஷரின்னு சொல்லுவாங்க, அல்லது திரேஷரி என்ற ஒரு முக்கியமான யூனிட்டாக அந்த நிறுவனத்துல காணப்படுகின்றது, கீ யூனிட். அந்த திரேஷரி யூனிட்ட மிக கட்டுப்பாடான முறையில இன்டர்னல் கண்ட்ரோல் அடிப்படையில அதன் முகாமை செய்வதற்காக அந்த திரேஷரி யூனிட் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது கூடுதலா, இதை விட கூடுதலா அமைக்கும், குறைவா அமைக்கலாம். ஆனா பெரும்பாலும் குறைவா ஆயிக்காது. இந்த 3 யூனிட்டும் முக்கியமான யூனிட். ஒன்று ஃப்ரண்ட் ஆஃபீஸ், மிடில் ஆஃபீஸ் அண்ட் பேக் ஆஃபீஸ். இது 3 ஆஃபீஸ்களாக பிரிக்கப்பட்டு அந்த ட்ரெஷரியில 3 யூனிட்களாக பிரிக்கப்பட்டு 3 வந்து டியூட்டிஸ் அதுல செய்ய வேண்டிய வேலைகள் 3 வேலைகள் பிரிக்கப்பட்டு 3 பெரும்பாலும் இண்டிபெண்டன்டாகவே காணப்படும். இண்டிபெண்டன்ட் யூனிட்டாக காணப்படுறதுதான் ஒரு சிறந்த
ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அல்லது ஒரு ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ளக கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுவது இந்த ஆபீஸ் செக்ரிகேஷன், டிடி செக்ரிகேஷனும் ஆபீஸ் இவ்வாறாக ஃப்ரண்ட், மிடில் அண்ட் பேக் ஆபீஸ் என்ற அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம் இதை நாங்கள் டீப்பா பார்ப்போம். போர்ட்போலியோ, அதாவது சொத்து பட்டியல். போர்ட்போலியோன்றது சொத்து பட்டியல் மீதான வருமானம். ஒரு சொத்து பட்டியலுக்கு என்னென்ன வருமானங்கள் கிடைக்கும் அல்லது என்னென்ன வருமானங்கள் மூலம் ஒரு சொத்து பட்டியல காணப்படுது. நாங்க எங்களோட சொத்து பட்டியல் ஒன்று எடுத்துக்கொண்டா, உதாரணமாக நாங்க எடுத்துக்கொள்வோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு சொத்து பட்டியல்ல இருக்கிற ஷேர்ஸை பொறுத்தவரையில அந்த ஷேர்ஸ் ஊடாக ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன லாபம் வரலாம். ஒன்று, கம்பெனிகள் லாபம் உழைக்கின்ற நேரம் அந்த லாபத்தை பிரிச்சு வழங்கும். அதன் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை பிரித்து வழங்கும். அதான் நாங்க சொல்லுவோம் டிவிடெண்ட், பங்கு லாபம். பங்கு லாபமாக அந்த நிறுவனம் வழங்கும். இது பங்கு லாபம் என்ற ஒரு முக்கியமான ஒரு லாபமாக காணப்படுகின்றது. மூலதன ஆதாயம், பங்கு லாபம் கிடைக்குது. இது என்ன மூலதன ஆதாயம் உண்டா? நாங்க சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்ல வாங்கினோம், கேபிட்டல் கெயின் நாங்க சொல்லுவோம். அதாவது வாட் இஸ் கேபிட்டல் கெயின்? நாங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸை வாங்கினோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்க வாங்கினோம் டயலாக் கம்பெனியோட ஷேர்ஸ். நாங்க வாங்கின விலை வந்து 10 ரூபாய். நாங்க அந்த ஷேர்ஸை 10 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்ப நேற்று அதோட விலை வந்து 12 ரூபாய் 20% அல்லது 30%. நேற்று 12 ரூபாய் 30%. இப்ப நாங்க 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். நாங்க 12 ரூபாய் 30%க்கு நேற்று நாங்க விற்றோம். நாங்க வாங்கின விலை 10 ரூபாய், விற்ற விலை 12 ரூபாய் 30%. வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஒரு பங்குக்கு 2 ரூபாய் 30%. நாங்க 1 லட்சம் பங்குகளை வாங்கியிருந்தோம்டா 2,30,000 நாங்க லாபம் உழைச்சிக்கிறோம். இதைத்தான் நாங்க சொல்வோம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் மூலதன லாபம். எங்களோட முதலீட்டை நாங்க உதாரணமாக 10 ரூபாய் படி வாங்கியிருந்தா நாங்க அதை 12 ரூபாய் படி வித்திக்கிறோம். 1 லட்சம் ஷேர்ஸ் நாங்க எடுத்தோம்டா 1 லட்சம் ஷேர்ஸ்க்கும் எங்களுக்கு கிடைச்ச லாபம் 2 ரூபாய் 30%. அதுல எங்களோட டிரான்சாக்சன் காஸ்டிக்கும் அது சிறிய ஒரு தொகை தான் வரும். அதை கழிச்சு வர நெட் தொகை நாங்க எடுப்போம், 2 லட்சம் எடுப்போம். அந்த 2 லட்சம் ரூபாவையும் நாங்க கூறுவோம், நாங்க அதை அழைப்போம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின், கேபிட்டல் அப்ரிசியேஷன். நாங்க இன்வெஸ்ட் பண்ண 1 லட்சம் ஷேர்ஸ் 10 ரூபாய் படினா 10 லட்சத்தை நாங்க இன்வெஸ்ட் பண்ணினோம். இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருமதி 12,30,000 ஆகிக்குது. 12,30,000 வித்தோம். அதனூடாக 2,30,000 லாபம் அடைஞ்சோம். அந்த லாபத்தை ஈட்டுறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு செலவு ஏற்பட்டுச்சு. அந்த செலவை கழிச்சோம். அழிச்சு வர அந்த தேறிய பெருமதி வந்து கேபிட்டல் கெயினாக நாங்க கொள்வோம், மூலதன ஆதாயம். அதே போல பங்கு லாபம் நான் சொன்னேன். அண்மையில டயலாக் கம்பெனி ஒரு பங்குக்கு 74% பங்கு லாபம் கொடுத்துச்சு. 74% கொடுத்தா எங்கள்கிட்ட 1 லட்சம் பங்குகள் இருந்தா 74,000 ரூபாய் எங்களுக்கு பங்கு லாபமாக கிடைச்சிருக்கும். அந்த கம்பெனி உழைத்த லாபத்திலிருந்து பிரித்து கொடுத்தது பங்கு லாபம். கம்பெனியோட பங்குகள் சந்தையில சந்தை பெறுமதி கூடியதனால கிடைத்த லாபத்தை நாங்க கேபிட்டல் கெயின், மூலதன லாபம் என்று குறிப்பிடுவோம். இதே போலதான் இன்னும் நாங்க இப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், திரைசேரி உண்டியல், திரைசேரி முறைகள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு திரைசேரி உண்டியலுக்கு நாங்க 99 ரூபாய் கொடுத்தோம்னு சொல்லுவோம். இப்ப திரைசேரி உண்டியலோட விலை வந்து 101 ரூபாவாக காணப்படுது. அப்ப எங்களுக்கு அந்த திரைசேரி உண்டியல்ட விலை வந்து 99 ரூபாயிலிருந்து 101 ரூபாவா மாற நேரம் அந்த 2 ரூபாய் மாற்றம், அதை நாங்க இப்ப அந்த திரைசேரி உண்டியல வித்தா 2 ரூபாய் கிடைக்கும்டா அதை நாங்க கேபிட்டல் கெயின் என்று சொல்வோம். அதே போல திரைசேரி உண்டியலுக்கு கூப்பான் அடிப்படையில
6 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதை வட்டி வருமானம் என நாங்க குறிப்பிடுவோம். ஆகவே இங்க வந்து நாங்க இந்த வருமானங்களை மூலதன லாபம், பங்கு லாபம், வட்டி வருமானம் எடுப்போம். அதே நேரம் சந்தை விலைப்படுத்தப்பட்ட லாபம், மார்க் டு மார்க்கெட் லாபம் அல்லது ஃபேர் வேல்யூ கெயின். மார்க் டு மார்க்கெட் லாபம்டா என்னண்டா, ஒரு நிறுவனத்தை ஷேர் மார்க்கெட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் திரும்பியும் அதே உதாரணத்துக்கு வரேன். நாங்க வந்து டயலாக்ல 1 லட்சம் பங்குகளை வாங்கிக்கிறோம். 1 லட்சம் பங்குகளை நாங்க வாங்கின வந்து 10 ரூபாய் படி வாங்கினோம். அது வாங்குறதுக்கு எங்களுக்கு போன செலவு வந்து காஸ்ட் வந்து 10 லட்சம், 1 மில்லியன். இப்ப அந்த பங்குகளோட விலை வந்து 12 ரூபாய் 30% மாறிக்குது. அந்த 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12,30,000 மாறி 12,30,000 மாறிக்குது. நாங்க வித்து என்றால் எங்களுக்கு 2,30,000 கேபிட்டல் கெயினாக கிடைக்கும்ன்றதை நாங்க பார்த்தோம். ஆனா விற்காம இருந்தாலும் எங்களோட பங்குகளோட பெருமதி கூடிக்கிறதுனால அன்ரியலைஸ் கைக்கு கிடைக்காத ஒரு லாபம் காணப்படுது. நாங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணத்தை மார்க்கெட் பிரைஸுக்கு மாத்தி பார்த்தா எங்களுக்கு அந்த மார்க்கெட் கெயின், மார்க் டு மார்க்கெட் கெயின் அல்லது ஃபேர் வேல்யூ கெயின் வந்து எவ்வளவு இருக்குது? 2,30,000 ரூபாய்க்கு. அதாவது மார்க் டு மார்க்கெட் அல்லது ஃபேர் வேல்யூ கெயின் வந்து நாங்க ரியலைஸ் பண்ணலேனும், ஆனா அந்த சந்தை பெருமதியோடு பார்க்குற நேரம் எங்களுக்கு அன்ரியலைஸ் கெயினாக இவ்வளோ காணப்படுகின்றதுதான் அந்த மார்க் டு மார்க்கெட் கெயின். நாங்க அடுத்து இதுல தொடர்ந்து போகுது. ட்ரெஷரி போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டோம். அடுத்தது ஃபைனான்சியல் அனாலிசிஸ், பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். இதுல வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் இடர். இந்த ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ல முக்கியமாக ஒரு விஷயம்தான் வருமானத்துக்கும் இடருக்கும் இடையிலான அந்த ட்ரேட் ஆஃப் என்று சொல்றது. இந்த வருமானம் ஒரு தியரி ஒன்று இருக்குது. வருமானத்தை நான் கூடுதல் லாபம் நோக்கி போற நேரம் நாங்க எடுக்கின்ற அந்த இடர் அளவு வந்து கூடுதலாக காணப்படும். உதாரணமா நான் நேரத்தோட சொன்னேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கான இடர் வந்து குறைவாய்க்கும். கவர்மெண்ட் டிஃபால்ட் பண்ணாது, பணியை பிரிண்ட் பண்ணி சரி எங்களோட இந்த பணத்தை தரும். அதே நேரம் நாங்க கோஆப்ரேட் டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு வருமானம் கூடுதலாய்க்கும். ஆனா அங்க இருக்கிற ரிஸ்க், அந்த கோஆப்ரேட் வந்து எங்களுக்கு திருப்பி செலுத்தாமிக்கலாம். அதே நேரம் வர அந்த ரிஸ்க் வந்து எங்களுக்கு கூடுதலாக காணப்படுது. அதே போல நாங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம். நாங்க ஷேர் மார்க்கெட் கூடுனது தான் பார்த்தோம். அதே நேரம் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சு போகலாம். உதாரணமாக நாங்க 10 ரூபாய்க்கு எடுத்த இந்த டயலாக் இப்ப வந்து 5 ரூபாவா மாறிச்சு. நாங்க 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனா எங்களோட லொஸ்ட் வந்து 5 லட்சமா லொஸ்ட் உண்டு. ஆகவே அங்க வந்து கூடினா எங்களுக்கு லாபம் கூடுதலா கிடைக்கிற மாதிரியே குறைஞ்சா பெரிய ஒரு லாஸ் வரும். ஆகவே அந்த லாபத்துக்கு ஏற்ற இடர் அங்க அபாயம் காணப்படுது. இதுதான் ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்னு நாங்க சொல்லுவோம். பட்ஜெட் நுட்பங்கள், பட்ஜெட் டெக்னிக்ஸ். நாங்க பட்ஜெட் பண்ற நேரம் பல டெக்னிக்ஸ்களை பயன்படுத்துவோம். வணிக வரிகளின் அடிப்படையில் இது வந்து பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் லைன் ஆக்டிவிட்டி வைஸ் நாங்க எங்களோட இந்த பட்ஜெட் பண்ணுவோம். பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ், பிஸ்னஸ் ஆபரேஷனல் டார்கெட்ஸ், அதாவது வணிக செயற்பாட்டு இலக்குகள் போன்ற அடிப்படையில பல அடிப்படையில நாங்க இந்த பட்ஜெட் செய்யற நேரம் செய்வோம். நாங்க இதை டீப்பா படிப்போம். எஸ்டிமேட் ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, டைம் வேல்யூ, present value of money, degree of preferred financial leverage. இது வந்து நாங்க இந்த எங்களோட ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ல பயன்படுத்துகின்ற முக்கியமான
விடயங்களை தான் நாங்கள் பார்த்து வரோம். அதில் ஒன்று வந்து பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸை பார்க்குறோம், அது ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் பார்க்குறோம், பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறோம். அதே போல் எஸ்டிமேட் ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, எங்களோட கேஷ் ஃப்ளோ எதிர்காலத்தில் எங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வரும், எங்கள் நிறுவனத்துக்குள்ளால எவ்வளோ பணம் வரும்ன்றத அந்த எஸ்டிமேட் பண்ணுறது. அந்த எஸ்டிமேட் பண்ணுற நேரம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எஸ்டிமேட் பண்ணுற ஒன்று கேஷ் ஃப்ளோவை. அடுத்த டைம் வேல்யூ, உதாரணமாக டைம் வேல்யூன்ற அல்லது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்றைய கிடைக்கிறதுக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கிடைக்கிறதுக்கும் டிஃபரெண்ட். அல்லது நீங்க சொல்லுங்க 50 lakhs இன்றைய கிடைச்சா உங்களுக்கு சாதாரணமா நல்ல ஒரு கார் வாங்கலாம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதே 50 lakhs கிடைச்சேன்டா உங்களுக்கு அப்படியான ஒரு கார் வாங்கலாமே. அப்ப அந்த டைம் வேல்யூ வந்து பணத்தோட டைம் வேல்யூ வித்தியாசப்படும். பல காரணங்களால இந்த டைம் வேல்யூ வித்தியாசப்படும். ஆகவே இங்க இந்த ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ல, பிளானிங்ல அல்லது ஃபோர்காஸ்டிங்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுற எங்களோட கேஷ் ஃப்ளோட டைம் வேல்யூவை அனலைஸ் பண்றது. டைம் வேல்யூ ஆஃப் மணி அல்லது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மணின்றது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அடுத்தது டிகிரி ஆஃப் ப்ரிஃபர்ட் ஃபைனான்சியல் லீவரேஜ். நான் கடன் வாங்குறேன்னா அதோட அளவு, அத கடன் நிதியோட அளவு, அந்த விடயமும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. நாங்க டைம் வேல்யூ அல்லது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மணின்ற விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு டீப்பா படிப்போம். ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்காஸ்டிங். Financial performance forecasting based on statistics model on past performance, other model or descriptive judgment based on forecasting stress scenario testing. அதாவது ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்காஸ்டிங் ஒரு நிறுவனத்தின் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை அல்லது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போற நேரம் அந்த எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை ஃபோர்காஸ்ட் பண்ற நேரம் நாங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். உண்டு பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலை யூஸ் பண்ணி எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ல யூஸ் பண்ற நேரம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் எடுத்து ஃபியூச்சரை எங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும், ஃபோர்காஸ்டிங் செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாடல் வேற மாடல்கள். டிஸ்கிரிப்டிவ் ஜட்ஜ்மெண்ட், எங்களோட ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் இப்படி முன்னுக்கு இப்படி நடந்திருக்குது, எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், அடுத்த மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருக்கும், எக்கனாமிக் இப்படி இருக்கும், அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அல்லது பிரைன் ஸ்டார்மிங் செஷன், அத நூடாக சில முடிவுகளுக்கு வரலாம். ஆகவே இப்படியான விடயங்களை நாங்க பயன்படுத்துவோம் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மார்க்கெட்ஸ், ஒரு சந்தைய அதாவது பாதிக்கின்ற காரணிகள், ஒரு முதலீட்டு சந்தைய பாதிக்கின்ற காரணிகள். அப்படி இல்லாட்டி இது இன்னொரு வகையில சொல்லலாம், எங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பாதிக்கின்ற காரணிகள் என்று கூட சொல்லலாம். அல்லது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மார்க்கெட்ஸ் நேரம் நாங்கள் என்னென்ன மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் தான் எங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோக்குள்ளால சொத்து பட்டியலுக்குள்ளால வரும். அதை பாதிக்கின்ற அந்த காரணிகளாக பல காரணிகள் காணப்படுகின்றன. அதுல முக்கியமான ஒன்றுதான் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். மேக்ரோ ஒரு பேரண்ட பொருளாதார காரணிகள், பேரின பொருளாதார காரணிகள்ன்றதை நாங்க சொல்லலாம். அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியல் ஸ்திரத்தன்மை. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ், ஒரு முதலீட்டை பாதிக்கின்ற அல்லது நிதி முகாமைத்துவத்தை பாதிக்கின்ற அல்லது நிதியியல் முகாமைத்துவத்தை பாதிக்கின்ற முக்கியமான புறக்காரணிகள் கூட நாங்க சொல்லலாம். நிறுவனத்துக்கு வெளியால காணப்படுகின்ற காரணிகள் சொல்லலாம். ஆகவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ற நேரம்
ஒரு நாட்டின் பொருளாதார காரணிகள் மிக முக்கியமான காரணிகளாக காணப்படும். ஒரு நிறுவனத்தோட அல்லது ஒரு நிதியியல் முகாமைத்துவத்தின் எக்ஸ்போஷரை பொறுத்து தீர்மானிக்கப்படும். சில நேரம் குளோபல் ஃபேக்டர்ஸ் கூட இம்பேக்ட் பண்ற காரணம் இந்த நிலைமைகளை காணலாம். இதுல எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி ஒரு நிறுவனத்தோட நிதியியல் முகாமைத்துவத்தை பாதிக்கும். உதாரணமாக நாங்க ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனின்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ருபீஸ் டிப்ரிஷியேட் பண்ற நேரம் எக்ஸ்போர்ட் பண்ற பொருளுக்கு கிடைக்கின்ற வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதே நேரம் நாங்க இம்போர்ட் பண்ற ஒரு கம்பெனிண்டா எங்களுக்கு இம்போர்ட் போற அந்த காஸ்ட் வந்து கூடிக்கொண்டே போகும். அல்லது இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாலும் எங்களோட பொருளோட காஸ்ட் வந்து கூடும். ஆகவே இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த எக்கனாமி ஃபேக்டர்ல மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது என்றால் ஒரு நிறுவனம் தன்னாட்டிக்கிற நிதியை லெண்ட் பண்ற நேரம் சந்தையில காணப்படுகின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லெண்ட் பண்ணணும். உதாரணமாக நாங்க எடுத்துக்கொள்வோம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் லெவல் ஒரு லோ லெவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காணப்படுது. கிட்டத்தட்ட 7-8% தான் லெண்ட் பண்ணலாம், அல்லது 9% எடுத்துக்கொள்வோம். ஆனா இப்ப ஒரு 1 இயருக்கோ 2 இயர்ஸ்க்கு முந்தி 17-18% லெண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் காணப்பட்டு. அப்ப ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு இது இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கியமான ஒரு காரணியாகும். இது வந்து கவர்மெண்ட் பாலிசியா அமைக்கலாம், எக்கனாமிக் பாலிசி அமைக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைந்த அளவுல மெயின்டைன் பண்றது. ஆகவே இது ஒரு முதலீட்டு பட்டியல்ல பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் டால் இம்பேக்ட் எங்களுக்கு காணல. ஒன்று வந்து நாங்கள் லெண்ட் பண்ண போற நேரம் குறைய இதுக்குத்தான் லெண்ட் பண்ணணும். அதே போல பரோ பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரையில குறைந்த ரேட்ல பரோ பண்ணி பிசினஸை விரிவுபடுத்தி கொண்டு போகலாம், அதுவும் பெனிஃபிட் ஆயிக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரையில அன்எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி ஒரு நிறுவனத்தை பாதிக்கும். உதாரணமா ஒரு வங்கி எடுத்துக்கொள்வோமே, இயங்குற வங்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி அவங்களுக்கு பாதிக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்ப நிறைய எங்களுக்கு கரண்ட் பீரியட்ல கோவிட் பேண்டமிக்கோட நிறைய ஆட்களுக்கு ஜாப் இல்லாம போயிடுச்சு. இது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடிக்குது. இது முக்கியமான ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஒரு வங்கியை பாதிக்கும், அல்லது வங்கியோட போர்ட்போலியோ எப்படி பாதிக்கும், அல்லது நிதியியல் நிலைமை எப்படி பாதிக்கும் என்றால் ஆட்களோட சேவிங் குறையும், அவங்களுக்கு வருமானம் இல்லை. அடுத்தது லோன் எடுத்திருந்தா ரீபே பண்ணலாம், ஏண்டா தொழில் இல்லை, அந்த லோனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைமை இருக்காது. உங்களுக்கு தெரியும், மொனட்டோரியம் உண்டு சென்ட்ரல் பேங்கால அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய லீசிங் கம்பெனிஸ்க்கு அந்த லீசிங் பண்ணாக்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுங்க, உடனே அவங்களோட சளி எடுக்காங்க. அப்ப இப்ப இந்த பீரியட்ல லீசிங் கம்பெனிக்கு அவங்களோட பணம் திரும்பி வர்றது மிச்சம் குறைவாய்க்கும். லீசிங் டிஃபால்ட் நிறைய இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு லீசிங் கம்பெனியோட வருமானத்துல பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்து. சேவிங் குறையும், எடுத்த லோனை திருப்பி செலுத்த மாட்டாங்க. கிரெடிட் கார்டு டிஃபால்ட் பெரிய ஒரு கணக்கு இருக்கும். கிரெடிட் கார்டு டிஃபால்ட், ஆட்கள் கையில பணம் இல்லை, இருக்கிற கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கார்டை திருப்பி கட்டுறதுக்கு ஆட்கள்கிட்ட போதுமான வருமானம் இல்லை. இதுவும் சந்தையில ஒரு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு போர்ட்போலியோல பேங்கோட போர்ட்போலியோல பெரிய ஒரு செல்வாக்க செலுத்தும். ஜிடிபி growth ஒரு முக்கியமான காரணமாக காணப்படும். ஜிடிபி growth ஆகிற நேரம் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கூடும். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கூடுற நேரம் எல்லா நிறுவனங்களும் வளர்ச்சி அடையும். அப்ப அது நிறுவனத்துக்கு பெரிய வாய்ப்பாக அமையும். அதே போல இன்ஃப்ளேஷனை பொறுத்தவரையில இன்ஃப்ளேஷன் வந்து கூடுகின்ற போது ரியல் ரிட்டர்ன் வந்து குறைவாக காணப்படும். ஒரு நிறுவனத்தின் ரியல் ஏர்னிங், அதாவது நொமினல் ஏர்னிங் மைனஸ் இன்ஃப்ளேஷன் சில நேரம் நெகட்டிவாக கூட
காணப்படும். ஆகவே உண்மையான அந்த நிறுவனம் வளர்றது குறைந்து போய்க்கும். ஆகவே இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் வந்து அங்க காணப்படும். ஆகவே அடுத்தது கமோடிட்டி பிரைஸ் வந்து வீக் ஆறு நேரம் என்ன நடக்கும்டா, ஆட்கள் லோன்கள் எடுத்திருந்தா திருப்பி செலுத்த மாட்டான். உதாரணமாக விளைச்சல் காலம், கூடுதலான அறுவடை காலங்கள்ல நெற்களை பொறுத்தவரையில் அதுக்கான பிரைஸ் வந்து குறைவாய்ந்தா அது பாதிக்கப்படும். ஆகவே இந்த எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ், இந்த ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் ஒரு இந்த எங்களோட அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். அதே போல மொனிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக, எக்கனாமிக் ஃபேக்டராக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மொனிட்டரி பாலிசின்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் பேங்க் என்ன செஞ்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிச்சு. பிரைம் லெண்டிங் ரேட் நான் படிப்போம் முன்னுக்கு நேரத்தோட லேட்டாக படிப்போம். அண்ட் பிரைம் டிபாசிட் ரேட், லெண்டிங் அண்ட் டிபாசிட் ரேட். அடுத்தது ஸ்டேட்டரி ரிசர்வ் ரிக்யர்மெண்ட், சட்ட ரீதியான ஒதுக்கு, இது மூணையும் குறைச்சிச்சு. பெரிய அளவால இந்த பேண்டமிக்கோட குறைச்சிச்சு. அதனால வங்கிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து லெண்டிங் ரேட் வந்து நிறைய குறைஞ்சிக்கு. ஆகவே அது மொனிட்டரி பாலிசி டிசிஷன் வந்து இந்த நிதியியல் முகாமைத்துவத்துல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக காணப்படும். அதே போல பிஸ்கல் பாலிசின்றது கவர்மெண்ட் இறை கொள்கை, அதுவும் வந்து பிஸ்கல் பாலிசியும் ஒரு முக்கியமான காரணியாக காணப்படும். உதாரணமாக கவர்மெண்ட் சில துறைகளுக்கான டேக்ஸை கூட்டலாம். டேக்ஸை கூட்டினா அந்த அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கான வருமானம் குறையலாம். உதாரணமாக ஒரு கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து நிறுவனம் வந்து என்ன செய்துன்றால், நிறுவனம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்றை போட்டுச்சு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அவை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்டால வர வருமானம் குறையலாம். அவை இந்த கவர்மெண்ட் அல்லது வேறொரு பாலிசியை கொண்டு வந்துச்சு. உதாரணமாக பிஸ்கல் பாலிசியில வேற டேக்ஸ் பாலிசியில டேக்ஸ் சேஞ்சஸ் செஞ்சிச்சு. அப்ப இதுவரும் முக்கியமான காரணியாக மாறலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்ல வருகின்ற ரிட்டர்ன் அது முக்கியமான ஒரு காரணியாக மாறலாம். ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் குறையலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் இப்போ பெரிய ஒரு தொகை வெளியாகிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் குறையும். அதுவும் ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஃபேக்டராக கல்பிடலாம். அடுத்தது ஜியோ பொலிட்டிக்ஸ் ஃபேக்டர்ஸ். இது நல்ல உதாரணங்கள் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஜியோ பொலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், சைனா ஜியோ பொலிட்டிக்ஸ், இந்தியா ஜியோ பொலிட்டிக்ஸ், யுஎஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களோட அந்த ஆதிக்கங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணியாக எங்களோட இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படும். அடுத்தது மார்க்கெட் லிக்விடிட்டி. சந்தை லிக்விடிட்டி ஷார்ட்டாக இருந்தால் பரோ பண்ணுறதெல்லாம் கஷ்டமாயிக்கும். ஷார்ட் டைம் பரோவிங்ஸ் எல்லாம் கஷ்டமாயிக்குது. அதே நேரம் லிக்விடிட்டி கூட இருந்தால் சீப் ரேட்டுக்கு பரோ பண்ணலாம். இந்த சூழ்நிலைகள், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மிக முக்கியமான ஃபேக்டர்ஸாக எக்கானமியோட தொடர்பான ஃபேக்டர்ஸாக காணப்படுது. ஆகவே இது ஃபைனான்சியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக காணப்படுகின்றது. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இந்த காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மேற்கொள்கின்ற போது இந்த காரணிகள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அதே நேரம் இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் நான் சொல்ல வேண்டும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு அல்லது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் மிக முக்கியமானதாக இருக்குது. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து காணப்படுமானா அது வந்து அந்த சந்தைகளோட சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை காண இல்லாமிக்கும். அதே நேரம்
growth எக்கனாமிக் growthயோ இன்னொன்று காணலமைக்கும். இதுவும் வந்து எங்களோட ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல பெரிய தாக்கம் செலுத்துகின்ற காரணியாக காணப்படும். அடுத்தது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் போலே லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸும் மிக முக்கியமான காரணங்களாக காணப்படும். உதாரணமாக இலங்கையில வெளிநாட்டு முதலீடுகள் வாரத்துக்கு மிக முக்கிய தடையாக காணப்படுகின்ற ஒரு காரணி தான் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன்டா நிறைய இடங்கள்ல அனுமதிகளை பெறணும். நிறைய இடங்கள்ல அனுமதிகளை பெற்று ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீண்ட ப்ரோசஸ் போகணும். இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த ரெகுலேட்டர் ஃபேக்டர்ஸ்ல அண்மை காலங்களாக பல ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணிக்குது கவர்மெண்ட். உதாரணமாக வெஹிக்கல் இம்போர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதாவது வெஹிக்கல் இம்போர்ட் பண்றத ஃபுல்லாக நிறுத்திக்கிறதுனால என்ன நடக்கும் என்றால், இந்த நாட்டுக்குள்ளால அந்த வெஹிக்கிளோட தொடர்பான கம்பெனிகள் கொண்டு வர அந்த கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இல்லா போகும். உதாரணமாக நான் ஷேர் எடுத்த ஏஎம்டபிள்யூ அல்லது அசோசியேட் மோட்டார்ஸ் அல்லது வேற வேற அந்த இதுகளோட சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே இல்லா போயிடுச்சு. அதே போல எங்களுக்கு தெரியும், இன்னும் லீகல் ஃபேக்டர்ஸ்ல இன்னும் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ்ல எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக டைல்ஸ் இம்போர்ட் வந்து இப்படி நிப்பாட்டிக்குது. டைல் இம்போர்ட்ஸ் நிப்பாட்டினத்தால் என்ன நடக்கும்னா, டைல் தொழில்துறையோட சம்பந்தப்பட்ட நிறைய வேலை இல்லாம போகும். நாங்க பார்த்தோம், வேலை இல்லாம போறதுனால எப்படி பொருளாதாரம் பாதிக்கும்ன்றத பார்த்தோம். அடுத்தது டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்கள், அடுத்த லோன் எப்படி திருப்பி கட்டுறது, இம்போர்ட்டர்ஸ் அவங்களோட லோன். இது மாதிரி எங்க வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில இருக்கிற வெஹிக்கிள் இம்போர்ட்டர்ஸ் எடுத்த லோன் எப்படி திருப்பி கட்டுறது, இப்படியான பல பிரச்சனைகள்ல இந்த ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல காணப்படும். ஆகவே இந்த 3 ஃபேக்டர்ஸும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ், இந்த மேக்ரோ பிக்சர் வந்து மிக முக்கியம் இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல. இதை விளங்கிக்கொள்ளணும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செய்கிறார்கள். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் மேக்கிங்ல இருக்கிறார்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பொலிட்டிக்கல் எப்படி போகுது, லீகல், இந்த ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் கவர்னிங், அந்த கவர்மெண்ட்களோட பாலிசிஸ் எப்படி இருக்கும், முன்னுக்கு என்னென்ன வகையான பாலிசிஸ் எடுப்பாங்க, அந்த பாலிசிஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணும் என்ற விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமான விஷயங்களாக காணப்படுது. ஆகவே இந்த கோஆபரேட் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து மிக முக்கியமான விஷயங்களை சொல்றதை நாங்க காணலாம். நாங்க இந்த இடத்தோட முடிச்சு கொள்வோம். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். நான் ஒரு ரீகேப் பண்றேன். நாங்க இதுவரையில பார்த்தது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல டீப்பாக நாங்கள் முன்னு பார்ப்போம். ஒவ்வொரு செக்ஷனை பார்ப்போம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்டா என்ன, இதுக்கு பல வரை விளக்கணங்களுக்கு உங்களை தேடி பார்க்கலாம். அடுத்தது இந்த ஓவர்வியூ பார்த்தோம். கவரேஜ் டைப்புக்கு நாங்கள் அந்த ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் டீப்பாக பிறகும் பார்ப்போம். அடுத்தது ட்ரெஷரிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் விஷயத்தை பார்த்தோம். அசெட் அண்ட் லைபிலிட்டி, ஃபைனான்சியல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங்ன்றதை பார்த்தோம். அதே போல ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்தோம். இது சம்பந்தமாக நாங்கள் டீப்பாக படிப்போம். இதோட மட்டும் இது இவ்வளவுதான் ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் தெரியல. இதை விட இது மாடர்னான பல ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதே நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. டிரைவேட்டிவ்ஸ் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. டிரைவேட்டிவ் மார்க்கெட் பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு பகுதியாக காணப்படுது. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து இதுவெல்லாம் பார்ப்போம். இது ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ன்றது நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் இதால உங்களுக்கு இந்த பிரசன்டேஷனால சொல்ல வர விஷயம் என்னென்றால், இது ஒரு பரந்துபட்ட ஒரு விஷயம்.
இது எல்லா ஏரியாக்களையும் உள்ளடக்கின ஒரு விஷயம்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், அதே போல அந்த ட்ரெஷரி அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் விஷயத்தை நான் விளம்பரப்படுத்தினேன். இதுலேயும் இதெல்லாம் நாங்கள் டீப்பாக படிச்சுவோம். அது பொறுத்து நிதியியல் பகுப்பாய்வு திட்டமிடல் இது எவ்வளோ தூரம் முக்கியம்ன்ற விஷயத்த நான் பார்த்தோம். அதே போல் இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நாங்கள் பார்த்தோம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த எக்கனாமிக் போக்க அல்லது எக்கனாமிக் அந்த இதை விளங்கி கொள்ளணும்டா, எங்கே நாங்கள் போகிறோம்ன்றதை விளங்கி கொள்ளணும்டா எங்கள்கிட்ட சரியான தேடுதல் இருக்கணும். ஒரு ஃபைனான்சியல் மேனேஜரை பொறுத்தவரையில் அவர் வெறுமனே அந்த ஆஃபீஸு வந்துட்டு போகிற ஒரு ஆளாக இருந்தால் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண இயலாது. அவர் எப்பயுமே எல்லா விடயங்களோடும் தொடர்புள்ள ஒரு மனிதனாக இருக்கணும். எல்லா விடயங்களையும் தேடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கணும். அரசியல்டா என்ன, அரசியல் என்ன நடக்க போகுது, எக்கனாமிக்ஸ்ல என்ன நடக்க போகுது, எக்கனாமிக்ஸ்டா என்ன, அதே நேரம் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியுமா இருக்கணும், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் தெரியுமா இருக்கணும், அடுத்த லீகல் என்ன நடக்குது, அடுத்த ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் எங்க இம்பேக்ட் பண்ணுது, இப்படி ஒரு பறந்துபட்ட அறிவிக்கணும். ஆகவே நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னா, எங்கள்கிட்ட எக்கனாமியை பற்றி தேடுற இந்த பொலிட்டிக்கல் இதுகளை பற்றி தேடுற நேரம் அதை எப்படி இதோட இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்டோட எங்களுக்கு கனெக்ட் பண்ணலும்ன்ற விஷயத்தையும் நாங்கள் தேடணும். அதுல இன்னொரு விஷயம் தான், நீங்க ஏழுமுண்டா ஃபைனான்சியல் டைம்ஸ் சண்டே டைம்ஸ்ல தொடர்ந்து ஒரு ஆர்டிக்கல் வருது இந்த ஃபைனான்சியல் இந்த எக்கனாமி சம்பந்தமான அந்த பகுதியை உங்களுக்கு ரீட் பண்ணலாம். அடுத்தது நீங்க யூஸ் பண்ணலாம் டெய்லி மிரர்ல வருது ஃபைனான்சியல் டெய்லி மிரர்ல ஃபைனான்சியல் சைடு ஒன்று வருது, அதையும் எடுத்து பார்க்கலாம். இப்படி அந்த ஃபைனான்சியலோடு நாங்கள் தேடணும். அடுத்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக நீங்கள் தேடி பார்க்கணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் சம்பந்தமாக சில நேரம் சில ஆட்கள் நீங்கள் வந்திக்கிற ஆட்கள் இதுகளுக்குள்ளால வேலை செய்கிற ஆட்களாக அமைக்கலாம். இதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அனுபவம் உள்ள ஆட்களாக ஆகிக்கவும் மேலும். ஆனால் எப்பயுமே ஒரு இந்த விடயங்களோடு நாங்கள் வாழ்றேன்டா சரியான ஒரு ஃபைனான்சியல் மேனேஜராக நாங்கள் மாறணும்னா எங்கள்கிட்ட சரியான ஒரு தேடலிக்கணும். அதே நேரம் நாங்கள் ஃபுல்லாக அப்டேட் ஆகிக்கணும். குளோபலி என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியணும். இப்படி பல விடயங்களை நாங்கள் அறிஞ்சிக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட்கள் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இதனோட முடிச்சு கொள்ளலாம். ஏதும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருந்தாலும் அதையும் கேட்கலாம். அடுத்த இதுல கோஆப்ரேட் ஃபைனான்ஸ்ன்ற செக்ஷன்ல இருந்து நாங்க தொடங்குவோம். ஓகே, அப்படின்னா நாங்க முடிச்சுவோம். நெக்ஸ்ட் வீக் நாங்க இதே டைம் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு டைம்ல அல்லது எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனி டைம் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் பண்ணுறது என்ன நம்பர் வந்து 07778088849. உங்களுக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமாக எதுவும் விளங்காம இருந்தாலும் கேட்கலாம். அப்படி இல்லைண்டா ஹுசாம் HUSAM@cbsl.lk இது என்ற இமெயில் அட்ரஸ். த்ரூ இமெயிலும் உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே,